أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு புரியாம தெரியாம ஏதாவது சந்தேகம் உள்ள விஷயங்கள் இருக்குது? உங்களுக்கு ஏதாவது ஒழுங்கா ஓதி பார்த்தீங்களா? போன தடவை பேசுனதை பற்றி யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா? ஏனென்றால் குரான் இறங்கிய நேரம் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இரவில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ நீங்க எந்த வகையிலையும் தூங்க முடியாது. டெய்லி இரவு நேரத்தை நீங்க வீணாக்க முடியாது. எந்த விஷயத்திலையும் நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அது தீர்மானிக்கப்படும். நீங்கள் விழித்து கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றி உங்களுக்கு இறக்கப்படும். மலக்குகள் மூலமாக அல்லது அல்லாஹ் வஹி மூலமாக உங்களுக்கு விஷயத்தை இறக்குவான். இந்த இரவு என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரவின் முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏன் அல்லாஹ் இரவு நேரத்தை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறான் என்பதையும் நாம் சிந்தித்து உணர வேண்டும். அந்த சிந்தித்து உணர்வதற்கு தான் இரவு நேரத்தில் விழித்தால்தான் சிந்திக்க முடியும். என்ன இரவை பற்றி சிந்திப்பதற்கு இரவு நேரத்தில் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இரவு நேரத்தை பற்றி முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகின்றது. உங்களுடைய தலைவிதியை இரவு நேரத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தனுடைய தலைவிதி அந்த நேரத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா, இவன் குரான் ஒழுங்கா ஓதுவானா ஓத மாட்டானா, நான் சொல்லியபடி செய்வானா செய்ய மாட்டானா என்பதை அல்லாஹ் இப்பொழுதுதான் உங்களை பற்றி முழுமையாக கணக்கெடுத்து அளவெடுத்து இனிமேல் தான் நீங்கள் செயல்படுத்தும் முயற்சி, உங்கள் முயற்சி எப்படி இருக்குதோ பார்த்து அதுக்கு தோத உங்களுக்கு தீர்மானம் செய்வான். இவன் இப்படிப்பட்டவன் தான், இவன் வருவான், இவன் வரமாட்டான் என்பதை அவன் தீர்மானிக்கிறான். அதனால இரவு நேரத்தை நீங்கள் தான் என்ன விஷயம் என்று புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டுமே தவிர உன்னத்தை எந்த காலத்தை சொல்லித்தர முடியாது. இரவின் மகத்துவத்தையும் மகிமையும் சொல்லித்தர முடியாது. படிங்க, குழந்தை விட்டா படிங்க. சார் சாந்தன் சார் ஒரு 2 क्वेश्चन வச்சிருக்காரு. கேட்கட்டும். கேளுங்க. ஒரு நிமிஷம் சார். சரி 17வது அத்தியாயத்துல 95வது வசனம். படிக்கமா 17ல 95. ஆமாங்க சார். நபியே, நீர் கூறும், பூமியில் மலக்குகளே வசித்து அவர்களே நிம்மதியாக நடமாடிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களிடம் ஒரு மலக்கையே வானத்தில் இருந்து தூதராக இறக்கி இருப்போம் என்று. என்ன சார்லஸ், இதில் உங்களுக்கு சந்தேகம்? நிம்மதியாக நடமாடி கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்போ நிம்மதி இல்லாம தான் இருக்காங்களான்ற டவுட். இந்த உலகத்துல மனித நிம்மதியா இருக்கணும். இப்போ மலக்குகளை பற்றி சொல்றாங்க இல்லையா? இந்த உலகத்தில் மலக்குகள் நிம்மதியாக இருந்து கொண்டிருந்தால் நாமும் மலக்குகளையே தூதராக அவங்களுக்கு அனுப்பியிருப்போம்.
மலக்குகள் இருந்த இது நிம்மதி என்பதுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கேட்குறாங்க, அதுக்கு முந்தி 75 அனுப்புகிறாங்க, ஏன் நீங்கள் மலக்கு அனுப்புறேன்னு கேட்குறாங்கல்ல. அதுக்கு முந்தி நான் அதுக்கு முந்தியில் படிக்கமா அதுக்கு முந்தி 94 படித்தா புரியும். மனிதர்களிடம் நேர்வழி காட்டி வந்தபோது ஒரு மனிதரையா அல்லாஹ் தன் தூதராக அனுப்பினான் என்று கூறுவதை தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்வதை வேறு எதுவும் தடுக்கவில்லை. அப்புறம் நபியே, நீர் கூறும், பூமியில் மலக்குகளே வசித்து அவர்களை நிம்மதியாக நடமாடி கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களிடம் ஒரு மலக்கையே வானத்தில் இருந்து நம் தூதராக இறக்கி இருப்போம். இப்போ மனிதர்கள்தான் தூதராக அனுப்ப முடியும். அவங்க கேட்குறாங்க, ஒரு மனிதரையே அனுப்பணும்னு கேட்குறாங்க. ஏன் மலக்குகள் அனுப்பக்கூடாதான்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே படிச்சிருப்பேன், இனிமேல் வார்த்தை வந்திருக்கு, ஒரு குரான் வந்திருக்கு, மலக்குகள் அனுப்பக்கூடாதுன்னு. அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகள் தான் இந்த ஊரில் இருந்தாங்கன்னா நான் மலக்குகள் தான் அனுப்பியிருப்பேன். நீங்கள் மனிதர்கள், அப்படி மனிதர் இருந்தாலும் நான் மலக்குகளை தான் தூதராக அனுப்பியிருந்தாலும் மலக்குகள் மனிதர் உருவத்திலே தான் அனுப்பியிருக்க முடியும். ஏனென்றால் மலக்குகளை நீங்கள் பார்க்க முடியாது. மலக்குகளை நாம் தூதராக அனுப்பியிருந்தாலும் ஏன் மனிதரையா அனுப்பினான் என்று கேட்குறாங்க. சரி, உனக்காக மலக்கள் அனுப்புனாலே நீ மலக்களை பார்க்க முடியாது. ஆகவே மலக்குகளையும் மனிதர் உருவத்திலே தான் அனுப்ப முடியுமே தவிர வேற மலக்குகள் உருவத்தை அனுப்ப முடியாது, காரணி பார்க்க முடியாது. நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நிம்மதி வாழ்வாங்க? மலக்குகள் நிம்மதி வாழ்வாங்க. மலக்குகள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கும் சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மலக்குகளையே அல்லாஹ் அனுப்பியிருப்பான். நீங்க மனிதர்கள் நிம்மதியாக வாழவில்லை. நீங்க ஏன்னா மலக்குகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள். அவர்கள் நிம்மதியாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் பேச்சு கிடையாது. அல்லாஹ் சொல்ற வேலையை ஒழுங்காக செய்து கொண்டிருப்பவர்கள். அதனால் எந்த கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது, நிம்மதியாக இருப்பார்கள். மலக்குகள் விஷயத்தில் மனிதர்கள் அப்படி கிடையாது. அவன் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் விரோதமாக நடந்து தனக்கு எப்பொழுதுமே பயத்தை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நிம்மதியே கிடையாது. மனிதர்களுக்காக தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒழுங்காக நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ் மீது அவர்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாதுன்னு சொல்றான். அப்போ மனிதன் அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருப்பதினால் அவன் எப்பொழுதும் பயத்தோடும் கவலை இருக்கிறான். மலக்குகள் அப்படி கிடையாது. அல்லாஹ் சொன்ன வேலையை செய்து கொண்டிருப்பதை தவிர எந்த வேலையும் கிடையாது. அதனால் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், பயமும் இருக்காது. அதனால் இந்த வார்த்தை நிம்மதி யாருக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மனிதனுக்கு தான் எல்லா கவலையும் பயம் இருக்கு தவிர மலக்குகளுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. இந்த விஷயமே அதுக்கு தேவையில்லாதது. அல்லாஹ் சொல்லிய விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் தேவையில்லை, நரகம் தேவை கிடையாது. அவர் இருக்க இடமே தனியான இடம். அல்லாஹ் சொல்ற வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மனிதன் அல்லாஹ்வுக்கு விரோதமாக செய்து கொண்டிருப்பான் எல்லா வேலையும். இவனுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை. மலக்குகள் இருந்தால் நிம்மதியாக இருப்பார்கள். அப்போ நிம்மதியாக இருந்தும் அவர்களுக்கு மலக்குகளையே நாம் தூது அனுப்பி வைத்திருப்போம். இவர்களும் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கின்றார்கள் மனிதர்கள். ஆக மனிதர்களை தான் நான் தூதராக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு மலக்குகளை தூதராக அனுப்புறதுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களிருந்தே ஒரு மனிதனை உங்களுக்கு தூதராகவும் நபியாக அனுப்பியிருக்கின்றேன். காரணம், நீங்களும் நிம்மதியாக வாழ்வதற்காகத்தான் நல்ல விஷயம் எடுத்து சொல்லி நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் நிச்சயமாக அவருக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாதுன்னு நிறைய ஆயத்தில் படிச்சிருப்பீங்க.
அதுக்காக தான் அந்த நிம்மதி என்ற வார்த்தை மூலமாக நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறங்க. மலக்குகளுக்கு எப்போதும் நிம்மதி தான். அல்லாஹ் சொன்ன வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சொர்க்க நரகம் பேச்சு கிடையாது. அவர்களுக்கு கூலி தண்டனை பேச்சு கிடையாது. எப்பொழுதுமே நிம்மதியாகவும் சந்தோஷம் இருப்பார். காரணம் அல்லாஹ் சொன்ன வேலையில் மாறு செய்ய மாட்டார்கள். இந்த வார்த்தை புரிஞ்சுக்க இதில் நிம்மதின்னு போட்டதுக்கு காரணம் அவங்களுக்கு எப்போதும் நிம்மதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் கிடையாது. அல்லாஹ் பற்றிய பயம் தான் எப்போதும் அவங்களுக்கு. இப்போ மனிதனுக்கு மலக்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக இந்த வார்த்தை நிம்மதியும் அர்த்தம் போட்டிருக்கிறான். நிம்மதி நிறைய அர்த்தம் இருக்கலாம். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல நிம்மதி என்பது அவர்களுக்கு தான் நிம்மதி, மனிதனுக்கு நிம்மதி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்த கேள்வி 12:94 சார். அவர்களுடைய ஒட்டக வாகனங்கள் பிரிந்த நேரத்தில் அவர்களுடைய தந்தை, நிச்சயமாக நான் யூசுப்பின் வாடையை நுகர்கிறேன். இதன் காரணமாக என்னை நீங்கள் பைத்தியக்காரன் என்று எண்ணாமல் இருக்க வேண்டுமே என்றார். அதுக்கு முந்திய ஆயத்து, என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று என் தந்தையாரின் முகத்தில் போடுங்கள், அவருக்கும் கண் பார்வை வந்துவிடும். இன்னும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. யூசுப் யார் என்று அந்த அண்ணன்மார்கள் 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார் யூசுப் யார் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு பிள்ளைய நினைச்சு கண் பார்வையை டெய்லி அழுது பிள்ளை போயிட்டானே, பிள்ளை போயாச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளை பாசம் யாக்கூப் நபிக்கு கண் பார்வையை போயிடுச்சு. எங்கள் சட்டை, இந்த சட்டையை கொண்டு போய் என் தந்தை முகத்தில் போடுங்கள், அவர் பார்வை அடைந்து விடுவார் என்று யூசுப் நபி தன் சட்டையை கழட்டி கொடுக்குறாங்க. ஒட்டக கூட்டத்தினர் அவங்க ஊர் திரும்பி வர்றாங்க. வரும்போதே இங்கே அந்த யூசுஃபின் வாடை வாசம் அடிக்குது. என் பிள்ளை சட்டை என்னவா வாசம் அடிக்கும்? ஏன்னா தந்தைக்கு தெரியும், சின்ன பிள்ளையை தூக்கி வளர்த்தது அந்த பிள்ளை வாசனை, சட்டை வாசனை, அந்த ஸ்மெல்லு, அதே வாசனை இப்போ நுகர்றேன். 2 வயசுலேயோ 1.5 வயசுலேயோ கிணத்த தூக்கி போட்டாங்க இந்த 10 பேர். அப்போ ஸ்மெல் பண்ணது, அப்போ நான் சுவாசித்தது, அந்த வாசை அடிக்குது, என் பிள்ளை மேல் வாசம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இன்னும் ஊர் வந்துட்டுறாங்க. எல்லாம் ஒட்டக கூட்டத்தினர் தந்தையை நோக்கி வந்துட்டுறாங்க. ஊர் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இதோ யூசுஃபுடைய வாசம் மேலே வாசம் அடிக்குது, உணர்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். பக்கத்துலவங்கெல்லாம் என்னை பைத்தியக்காரன்னு சொல்லாமல் இருக்கணுமே, யூசுஃப் 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 உயிரே விட்டார, அந்த பையன் போயிட்டானே, எந்த காலத்துக்கு போனேன்னு தெரியல, உன்னை யூசுஃப் யூசுஃப்னு சொல்லி புள்ளன்னு சொல்லி உயிர் வாங்கிட்டே இருக்கிறார் அவர் அப்படின்னு பைத்தியக்காரன் சொல்லாமல் இருக்க வேண்டுமே என்று பேசிக்கொண்டார், தனக்குள்ள சொல்லி கொண்டார். பைத்தியம் முடிச்சுப்பா அவருக்கு. ஒரு யூசுஃப், இந்த யூசுஃப் வாசம் அடிக்குதுப்பா, யூசுஃபுடைய சட்டை வாசம் அடிக்குதுப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னை லூசுன்னு சொல்றாம இருக்கணும், பைத்தியக்காரன் சொல்றாம இருக்கணும் என்று அவர் தன்னிலே சொல்லி கொண்டார். அதான் இருக்குது. இப்போ நல்லா பார்த்துக்கிறங்க. இதுதான் பெரிய டெக்னாலஜி, இதுதான் ஞானம் நிறைந்த டெக்னாலஜி. உண்மையிலே சயின்ஸ், இதான் சயின்ஸ். புரிஞ்சுக்கிறங்க, அல்லாவுடைய சயின்ஸ் இதான். உங்களுக்கு கிட்ட மூக்கில் வாசம் அடிக்கும், எத்தனையோ மைல் தூரத்தை ஒட்ட திரும்பிடுச்சு. அதாவது யூசுஃபுடைய அரண்மனையில் திரும்பிடுச்சு, ஊரனுக்கு வருது. அங்கே திருமணைய இதோ யூசுஃப் வாசம் அடிக்குதுப்பா, யூசுஃப் ஸ்மெல் அடிக்குதுப்பான்னு சொல்கிறாரு. யாரால் முடியும்? இந்த சக்தி யார் அடி முடியும்? அப்போ யூசுஃப் உயிரோடு இருக்கிறார், என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், பையன் இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், நம்பிக்கையோடு நல்லா காப்பாற்றிட்டான். இதோ
இது வாசம் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உண்மையை எப்படி அறிஞ்சிக்கிறது? இதாங்க சயின்ஸ், இதுதாங்க அல்லாஹ் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்றது, இதாங்க நம்பிக்கை கொள்வது. இந்த விஷயம் எனக்கு வேணும்னு ஒவ்வொரு மனிதனும் அல்லாட கேட்கணுங்க. இந்த ஞானத்தை கூடிய அல்லாஹ் இந்த கல்வி ஞானத்தை கொடுக்குற. இந்த கல்வி ஞானத்தை அடைய பெற்று மட்டும்தான் இந்த பாக்கியத்தை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய இல்முல் ஹக்கீம் கல்வியும் ஞானத்தை அடைந்தவரால் மட்டும்தான் இந்த மாதிரி சயின்ஸ் உண்மை. இதுதான் உண்மையான சயின்ஸுங்க. இந்த உலகத்தை சொல்ற சயின்ஸ் கிடையாதுங்க. அது உருப்படாத சயின்ஸுங்க. எந்த இதுக்கு லாய்க்கு இல்லாததுங்க. இருந்த இடத்திலேயே நினைச்ச காரியத்தை நடத்தி காட்டுவதுதான் ஹக்கீம், அல்லாஹ்வுடைய ஞானம். இதை தான் நீங்க அடையணும்னு சொல்ற ஆண்டவன். அல்லாவை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்னு நீங்க செய்யணும். அதான் தூதர் செஞ்சு காட்டுகிறார். தூதர் அல்லாஹ்வோட பேசுறாரு, வஹீமுலாம் பேசுறாரு, குர்ஆன் இறக்குறாரு. இது உங்க முடியுமா? அதனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். இந்த சயின்ஸை நீங்க கத்துக்கிறீங்க, செய்யுங்க. நீங்க செஞ்சே தீரணும், நீங்க என்னுடைய பிரதிநிதியை செஞ்சே தீரணும்னு சொல்றான். இதோ அதுக்கு எடுத்துக்காட்டாக சில அத்தாட்சிகள் குர்ஆன் இருக்குது. இங்கே பார்த்துருப்பீங்க. அவங்க ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சுலைமான் காலத்தில் அவர் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அவர் அரசவை இருந்த ஒரு மனிதர் கண்ணிமைக்கு நேரத்தை அந்த அரசின் சிம்மாசனத்தை கொண்டு வைத்தார். இதெல்லாம் மகத்தான சயின்ஸுங்க. இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஆண்டவன். ஆனால் செய்யமா நாங்கள் என்னத்தையாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு இதுதான் வாழ்வோன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டால், அந்த அங்கே உள்ள வாசம் இங்கே நேரம் ஆண்டவன் தான், யூசுப் உன்னுடைய பிள்ளை பத்திரமா இருக்கிறார், எந்த கவலையும் படாதீர், அதுக்கு சாட்சியாக இதோ அவர் சட்டை கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்ன உடனே இதோ யூசுஃபுடைய வாசம் அடிக்குது. நல்லா மோந்து பார்க்குறேங்க, பிள்ளையோட வாசம் அடிக்குது. சின்ன 2 வயசில் மோந்து அதே வாசம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா. இது ஒரு சயின்ஸ். புரியுதா சாலஸ்? இந்த பாக்கியத்தை நீங்கள் அடையணுங்க. இந்த பாக்கியத்தை நீங்கள் அடையணுங்க. நாம் எல்லோரும் அடையணுங்க. அவர் மட்டும்தான் இல்லைங்க, எல்லாரும் செய்யலாங்க இந்த பாக்கியத்தை. இதுதாங்க மனுஷன் கண்டுக்காம உட்காந்துருக்கிறான். ஓத தெரியாமல் எது செய்ய தெரியாமல் உட்காந்துருக்கிறான். அப்போ எப்பேற்பட்ட பாக்கியம் என்ன செய்ய பார்த்தீங்களா? எல்லாரும் நினச்சிடுறாங்க யூஸ் எந்த காலத்தில் போயாச்சு, அவர் போய் 20 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்பா பிள்ளைன்னு போய் வாங்கிட்டு இருக்கிறாரு இவர் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறாரு. நான் பேசுகிற பேச்சைக்கிற உண்மையை நான் பேசுகிறப்போனா இவங்க பைத்தியக்காரன்னு சொல்லாமல் இருக்கணும் என்னையே அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. இதுதான் விஷயம். சரியா சார்லஸ்? படி. 3வது சூரா சார், இந்த அப்துல்லா சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, சண்டே சொல்றேன்னு சொல்லி. அவங்க கேட்டு இப்ராஹிமை அல்லாஹ் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனாரா, அல்லது அந்த நெருப்பில் பேசும்போது அல்லாஹ் பற்றி தெரியுமான்னு கேட்டாதான் கேட்டார் அவர் அப்துல்லா. அவர் கேட்டது ஏற்கனவே அல்லாஹ் தெரியுமா மூசாவுக்கு, அல்லது அந்த நெருப்பில் விஷயத்தை பேசும்போது தான் அல்லாஹ் அவருக்கு தெரியுமான்னு கேட்டார். அல்லாஹ் தெரியும் அப்பதான் தெரியும்டா. எப்படி அல்லாஹ் பற்றி அல்லாஹ் துவா கேட்டார். அது ஒரு ஆள் அடிச்சுட்டேன், செத்து போயிட்டான். அப்புறம் இங்கே தண்ணி போட்டி கொடுத்துட்டு மரத்தடியில் உட்காந்து ரப்பி இன்னிலிமா அன்சல் தேலிம் ஹைன் ஃபக்கீர், நீ எதை கொடுத்தாலும் தேவையோடையான இருக்கிறேன், அப்படி பசி பிச்சு திங்குதனையே எது கொடுத்தாலும் சரி அல்லாஹ் தான் கேட்குறார். இது எப்படி கேட்டார்னு அப்துல்லா கேட்டார். இப்போ அப்துல்லா அந்த ஒழுங்காக ஓதி இருந்தாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருப்பேன். என்ற கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அது சரியாக ஓதி இருந்தால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அல்லாஹ் முன்னாலேயே தெரியும் மூசாவுக்கு என்று சொல்கிறவங்க இருப்பா. எப்படி தெரியும்? இந்த குர்ஆன்லேயே இருக்குது. அவங்க அம்மா தாய் அல்லாஹ்வோட வஹீமெல்லாம் பேசக்கூடியவர். இப்போ இந்த வார்த்தை புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு?
அவங்க மூசாவுடைய தாய் அல்லாவிடம் வஹி மூலமாக பேசக்கூடியவர். சரிதானே? சரிங்க சார். அவர் லைன்ல இல்லை சார், விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ நீங்கள் மொத்த புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வஹி மூலம் பேசக்கூடிய அந்த தாய் இப்போ குழந்தை பிறந்திருக்குது. அப்போது இந்த குழந்தை கண் முன்னால் திருப்பி வந்து அரண்மனையிலேருந்து திருப்பி பால் ஊட்டுறதுக்காக அம்மாட்ட வந்து சேர்ந்துருச்சு. அந்த 15 வருஷம் வரை அல்லாஹ் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லை தாய் பிள்ளைக்கு, சரிதானே? ஆமாங்க சார். அதான் கேட்ட கேள்வி. இப்போ அல்லாஹ் பற்றி முழுமையாக தெரிஞ்சிருப்பார்ல மூசா நபி? அவ்வளோதான். இது ஒழுங்காக படிச்சிருந்தா புரிஞ்சு எனக்கு கேட்க தேவையில்லையே. எல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஆயத்திலே பதில் இருக்குது, பதில் சொல்லிகிட்டே வர்றேன். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆமாம், அம்மா வந்து அப்பா அல்லாவோட பேசக்கூடியவங்களில் அந்த 15 வருஷம் வளர்ந்தாங்க, பால் குடித்து வளர்ந்து பிள்ளைட்டு சொல்லி அல்லான்னு இறைவன் இருக்கிறான், இவனுக்கு பயந்துக்க அது மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அல்லாவை தெரிஞ்சிருப்பார். தெரிஞ்சதுனால தான் இப்போ வாலி வந்து வெளியே வந்த போகிற ஒருத்தர் சண்டை போட்டுருக்கிறான், அடிச்சாரு, செத்து போயிட்டாங்க. உடனே அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாரு, ஷைத்தான் பண்ணி விட்டான், மன்னிச்சாரு. அப்புறம் அல்லாஹ் தெரிஞ்சால தான் அந்த மத்தியான ஊரில் போய் அந்த மரத்துக்கையில் படுத்துக்கிட்டு, இவனே நீ எது கொடுத்தாலும் எனக்கு தேவையோ, அப்படி பசி பிச்சுது, வயிற்ற பிக்கு பசி எதாத்தான்னு கேட்குறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க. அப்புறம் அல்லாவே தெரிஞ்சாச்சு. அல்லாஹ் தெரிஞ்சு தான் 10 வருஷம் அந்த வீட்டில் வேலை செஞ்சு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இங்கே பார்க்குறாங்க, நான் தான் நல்லா பேசுகிறான், மூசாவிடம் பேசுகிறான். அதனால் ஏற்கனவே அவங்க வந்து அல்லாவை தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் என்னோட பேசுகிறான், என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, மூசா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோ வேறு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அது ஒழுங்காக ஓதி இருந்தால் அவங்கள புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா தாய் வந்து அம்மாவோட அல்லாவோட பேசக்கூடியவங்க. அதனால் அல்லாஹ் பற்றி நிறைய விஷயங்கள் மூசா அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய்கிறாரு. அல்லாஹ் நல்லா தெரியும் அவருக்கு. சரி, வேற கேட்குதா சார்? 12:4-5 படி. யூசுப் தம் தந்தையாரிடம் 17 நட்சத்திரங்களும் 16 நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூத் செய்வதாக மெய்யாகவே நான் கண்டேன் என்று கூறிய பொழுது, என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லி காட்ட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சதி செய்வார்கள். வந்து இப்ப அவங்க யூசுஃபோடைய தகப்பனாருக்கு அப்ப கனவோட விளக்கம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? இப்ப அதே மாதிரிதான் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த 11 பேர் அவருக்கு வந்து யூசுஃப்க்கு வந்து சதி செய்யறாங்க இல்லையா? அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு முன்னாடியே காட்டப்பட்டிருந்ததா? இப்போ அவங்களுக்கு இந்த கனவோட விளக்கம் முன்னாடியே அவங்களுக்கு கிடைச்சிருந்ததா அப்படிங்கிறது ஒரு டவுட். இந்த கனவு எதை குறிக்குது? அவங்க 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூத் செய்வதாக கண்டேன் என்று தந்தையிடம் கூறுகின்றார். சரியா? சரிங்க சார். இந்த மாதிரி கனவு கண்டப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. யார் சொல்கிறது? யூசுப் நபி சின்ன வயசில் ஒரு 1.5 வயசு இந்த மாதிரி கனவு கண்டேன் என்று தன் தந்தையிடம் கூற, தந்தை என்ன சொல்கிறாரு? என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லி காட்ட வேண்டாம். என் அருமை மகனே, இந்த கனவை உன் அண்ணனுங்க 10 பேர் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் சொல்கிறார், வாயை திறந்துடாத என்று மகனுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கனவு அது சம்பந்தப்பட்ட விளக்கம் அந்த காலத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கு? இப்ராஹிம் குடும்பத்தின் அனைவரும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கனவு கண்டா என்ன அழகான விளக்கம், உண்மையான விளக்கம் என்ன என்பதை
தெரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். இப்ராஹிம்கிட்ட ஆரம்பித்து யாக்கூப் நபி வரையும் யூசுஃப் நபி வரையும் சொல்லி கொடுத்துருந்தான். கனவு விளக்கம் என்ன எதுக்காது என்ன ஆகுன்னு சொல்லி கொடுத்துருந்தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? இப்போ அதான் சார், யாக்கூப் நபிக்கு முன்னாடியே இப்ப கனவோட விளக்கம் தெரியுமா? தெரியும். குர்ஆன்ல வந்து யூசுப் நபிக்கு தான் வந்து கனவோட விளக்கத்தை அல்லாஹ் கத்து கொடுத்தாங்கிற மாதிரி ஆயத்துகள் வருது. அப்ப அதுக்கு முன்னாடியே கனவோட விளக்கத்து வந்து யாக்கூப் நபிக்கு தெரியுமாங்கிறதா? ஆமா, என்கிட்ட யாக்கூப் மட்டும் இல்லை, இப்ராஹிம் நபிக்கு கனவு தன் பிள்ளை பலியிடுற மாதிரி கனவு கண்டார். இது உண்மை, அல்லாஹ் தான் எனக்கு அறிவிச்சான் என்று புரிஞ்சுக்கிட்டார். சரியா? இப்ப நம்ம இந்த மாதிரி கனவு கண்டோம்னா ஏதோ கனவுன்னு சொல்லி செய்ய விட்டுருவோம். சரியா? நம்மளுக்கே இப்ப இப்ராஹிம் புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் தான் எனக்கு கட்டளையிடுறான், இந்த மாதிரி செய்யன்னு கனவு காட்டுறேன்னு சொல்றான். அதனால கனவு விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. தன் மகனை பலியிடுறதுக்காக முடிவு பண்ணிட்டார். எந்த சந்தேகம், அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய கட்டளை கனவின் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி யாக்கும் புரிஞ்சுக்கிட்டாரு. நாளைக்கு இந்த பையன் பெரிய ஆள் வரப்போறான், இந்த 11 நட்சத்திரங்களும் அண்ணன் 10 பேரு, தம்பி ஒரு ஆள் 11 பேரு, சூரியன் சந்திரன் தாய் தந்தை அனைவரும் எனக்கு சுஜூது செய்யுமாறு கனவு கண்டார். அதான் கடைசி நிறைவேறுது. 10-11 பேர் வர்றாங்க, அப்பா அம்மா வர்றாங்க, வந்து யூசுப் நபி சொல்றத செய்கிறாங்க. அன்னைக்கு ராஜாவை தானே, அது ஒரு நாட்டு ராஜாவை தானே, உட்காருன்னா மேலே உட்கார வச்சு மரியாதை கொடுத்து எல்லாரையும். யூசுப் நபி அப்போ ராஜா இருக்கிறாரு, ராஜா பேச்சை கேட்டுக்கிட்டு உட்காடுறாங்க, எல்லாம் சுஜூது செய்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. இதுதான் அர்த்தம். ஆகவே கனவின் விளக்கம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்குறான். நீங்களும் நாமும் கேட்டால் எல்லாம் நிச்சயம் சொல்லி தருவான். இது வந்து சயின்ஸ். இந்த சயின்ஸை என்றைக்கோ 25-40 வருஷம் நடக்க போனால் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். இதுதான் கிரேட்டர் சயின்ஸ். இந்த சயின்ஸை பீட் பண்ணுறதுக்கு எதுவுமே உலகத்துக்கு கிடையாது. இப்படி தான் நீ குர்ஆன் ஒரு விஷயத்தை இது எனக்கு வேணும், இந்த ஆசை எனக்கு வேணும், இந்த பாக்கியம் எனக்கு வேண்டும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாட கேட்குது. இதே மாதிரி பாக்கியத்தை எனக்கு தாயாரலான்னு கேட்கணும், இந்த ஞானத்தை குடியாரலான்னு கேட்கணும். நாளைக்கு இவனுக்கு என்ன ஆகும் என்று நீ இன்னைக்கே சொல்ல வேண்டும். அதுதான் மகத்தான சக்தி. என்ன சொல்றாங்க? சாலி நபி 3 நாள் பொறுத்துக்கிறங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்க 3 நாள் நீங்க அப்படி சொல்றாங்க இல்லையா? சாலி நபி மக்களை பார்த்து படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இல்லாட்டி மறந்துருப்பீங்க, பரவாயில்ல. 3 நாள் இன்னையில எண்ணிக்கிறங்க. ஒட்டகத்துக்கு என்னைக்கு தீங்கிடைத்தாங்களோ இன்னையில 3 நாள் அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சு 3 நாள் அடியை போகிற தெரிஞ்சு போச்சு. 3 நாளில் இந்த ஊரே சமூக கூட்டமே அழிய போகுதுன்னு அது நல்லா அரைச்சிட்டான். அதை அவரும் சொல்லிட்டார், மக்கள் சொல்லிட்டார். இந்த மாதிரி நாளைக்கு நடக்கிற விஷயங்களை அறியக்கூடிய மகத்தான சக்தி ஞானம் இதுதான். இதை தெரிஞ்சவன் அமைதியாக உட்காந்துருவான். இதை தெரிஞ்சவன் அமைதியாக உட்காந்துருவான். நாளைக்கு நான் இந்த மாதிரி நடக்க போய் சொன்னால் எல்லாம் அடிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி சொன்னேன் தெரிஞ்சாலும் முக்கால் முடிஞ்சிச்சு. நம்ம விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். விரோதி உடைய காலம் எப்படி முடிய போகுது, எந்த வகையில் நம்ம எல்லாம் முடிக்க போகிறான் என்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்து தெரியாமல் இருந்துக்கணும். உங்களுக்கு காட்டிட்டான், நீ கவலைப்படாத, இந்த மாதிரி அயோக்கியம் உன் விரோதி இந்த மாதிரி அழிய போகிறான், நீ கவலைப்படாத. அப்போ மூசா நபி ஃபிரௌனை பார்த்து சொல்கிறாங்க, நிச்சயமாக நீ அழிக்கப்படுவனாக இருக்கின்றாய் அப்படி வார்த்தை படித்திருப்பீங்க நினைக்கிறேன். நிச்சயமாக நீ அழிக்கப்படுவனாக இருக்கின்றாய். இவருக்கு எந்த சக்தியும் கிடையாது. ரசூல் மாதிரி அவனை சண்டை போடுறதுக்கு திராணி கிடையாது. போர் புரியும் தெரியாது மூசாவுக்கு. மூசா சொல்லிட்டாரு, நீ அழிக்கப்படுவனாக இருக்கின்றாய். இந்த மாதிரி ஞானத்தை எவன் அடைகிறானோ அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அல்லாஹ் எவனை தூய்மையாக்கினானோ, தன் நாடுகளை தூய்மைப்படுத்துகிறேன் நல்லா சொல்றான்னு, அந்த தூய்மையை எவன் அடைகின்றானோ அவனுக்கு தான் இந்த பாக்கியங்களாம் மற்ற யாருக்கும் கிடையாது.
அவனுக்கு தான் இந்த குரான், ஞானம் அறிந்த குரான் விஷயங்கள்லாம் புரியுமே தவிர மற்ற யாருக்கும் புரியாது. அவன் மட்டும்தான் தெரியும் மறைவான விஷயம் எது, அதன் மீது நம்பிக்கை வேண்டும் என்று கேட்பான். அவனுக்கு மட்டும் தெரியும் மறைவான விஷயம் என்னவென்று அல்லாஹ் அறிவிப்பான். அவன் தூய்மையான பிறகு, அவன் தூய்மையான பிறகுதான் மறைவான விஷயங்கள்லாம் என்னவென்று இருக்கின்றது என்று அந்த மனிதனுக்கு அறிவிப்பான். அவன் அந்த தூய்மை விஷயத்திலேயே செயல்படுத்துறதுக்கு வாழ்நாள் பூரா சரியா போயிடும். இதுதான் ஆண்டவன் மறைவானவற்றை அவனுக்கு அறிவிக்க எப்போ அறிவிப்பேன்னால் தூய்மையான பிறகுதான் அவனுக்கு இந்த விஷயங்களை அறிவிப்பான். மற்றபடி நீங்கள் என்ன இருந்தாலும் சொல்லி மறைவான என்னவென்று இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அது விட்டாச்சு. இன்னைக்கு அதை விட்டுட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதான் பெரிய தப்பு என்ன பண்ணுன்னு கேட்டால், அவர் மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்ளுவார்னு சொல்லிட்டான். இது என்ன விஷயம், இது என்ன புரியணுமே சொல்லி யாரும் இன்னைக்கு முயற்சி பண்ணி எடுக்கலை. அதுபால் போயிடுச்சு. முதல் பேஜிலே போயிடுச்சு. அது அந்த 5 விஷயம் செய்யாட்டி நரகன்னு சொல்லிட்டான். அதை வச்சுக்கிட்டு ஓதிட்டுருக்குறோம். நம்ம என்ன செய்கிற செயல் பார்த்தீங்க அப்படி போயிட்டு பார்த்தீங்களா? இந்த 5 விஷயங்கள் செய்யாதவனுக்கு அல்லாஹ் இதயத்தின் மீதும் செவிப்புலனும் முத்திரையிட்டு விட்டான். அவர் பார்வையில் திரை கிடைக்கின்றது. அவர் கடினமான வேதனை 1, 2, 5, 6 சொல்லிட்டான். யார் செஞ்சாங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். அதை பற்றி இன்னைக்கு யார் ஒருத்தர் ஒரு ஆள் கூட அதை பற்றி பேசவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, சிந்தனை செய்யவில்லையே. அது என்ன விஷயம்னு செய்யாமல் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொன்ன பிறகு அதை கண்டுக்காமல் முட்டு ஓதிட்டுருக்கோம். இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எங்கேயோ இருக்குது. அதை விட்டுட்டு செய்யாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிறைய ஓத வேண்டியிருக்குது, நிறைய சிந்தனை செய்ய வேண்டியிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்தீங்களா? இப்போ சார்ல்ஸ் கேட்டார் நிம்மதின்னு வார்த்தை. யாருக்கு நிம்மதி கிடைக்குன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மனிதனுக்கு தான் நிம்மதி கிடைக்காது. மலக்கள் எப்போதுமே நிம்மதியாக இருப்பாங்க. அல்லாஹ் சொன்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க எப்போதும் இருப்பாங்க. மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது. எப்போதும் பயம். இந்த மாதிரி உட்காந்துக்கிறான் மனுஷன். இவன் எப்போ குரான் ஓதி எப்போ இந்த காரியம் செய்ய போகிறான். செஞ்சுட்டு அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள்னு சொன்னால் அதிலே புரிஞ்சுக்க நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்ய சொல்கிறான், பின்பற்ற சொல்கிறான். என்ன விஷயம், எப்படி பின்பற்றுறது? ஒரே வார்த்தை தூய்மை தான் முக்கியம். தூய்மை என்னன்னு நமக்கு தெரியாது, எப்படி அப்படின்னு தெரியாது. அதுக்கு தான் நீங்கள் சொல்கிற ஒழுங்காக உட்காந்து குரானை கண்ணும் கருத்துமா ஓதி இதுலேயே நீங்கள் சார்ந்து விட்டால் அதிலே சாஞ்சிடணும். ஓதி ஒன்றா சேர்ந்துடணும். அதில் போய் ஐக்கியமாயிடணும். அதிலே போய் 2ஆ கலந்துடணும். பாலும் தண்ணி கலந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கலந்துடணும். இதுக்கு தான் தூய்மைன்னு பேர். தூய்மைன்ற ஒரு தனியாக ஒரு விஷயம் இருக்குது. அது விஷயம் தூய்மை பேச்சு கிடையாது. அப்படியே அல்லாஹ் குணங்கள் பூரா உங்களுக்கு இறங்கிடணும். அதே வழியை நடக்கணும். நீங்கள் உங்களை ஆண்டவன் என்னென்ன தரணுமோ ஞானத்தை, அவ்வளோ ஞானத்தையும் கற்றுத்தருவான், அவ்வளோ சிக்கரையும் கற்றுத்தருவான், எல்லாவற்றையும் கற்றுத்தருவான். இவனுக்கு தான் பாக்கியம், மற்ற யாரும் பாக்கியம் கிடையாதுப்பா. வேற என்ன இது சந்தேகம்? அவ்வளோதான் சார். சரி, படி. 3வது சூரா ஆலே இம்ரான் 166 ஆயத்து. மேலும் இரு கூட்டத்தினரும் சந்தித்த நாளையில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாவின் அனுமதி கொண்டேதான், மூமின்களை அறிவதற்காகவேயாம். இப்போ நமக்கு என்னென்ன துன்பம், கஷ்டம், கவலை, வியாதி, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருதோ அவ்வளோ அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் தான் வருது. நல்லவனுக்கோ கெட்டவனுக்கோ, மூமினோ மூமின் இல்லாதவனுக்கோ துன்பம் பிடிச்சுன்னா அல்லாஹ் தான் அந்த துன்பத்தை அனுப்புகிறாங்க. எதுக்கு அனுப்புகிறான்? மூமின்களை அறிவதற்காகவே. நீ மூமினா மூமின் இல்லையா என்று அறிவதற்காக. அப்போ நல்லா ஓய்தான் இருக்கிறேன், நல்லதான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கே துன்பம்னு பேசுகிற பேச்சு வரக்கூடாது. அது உங்கள் பேச்சு கிடையாது, அல்லாஹ் செய்யுது. எதற்காக செய்கிறன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ உண்மையான இருந்தால் உனக்கு தெரியும், ஆமாம் இது வந்து அல்லாஹ்வுடைய செயல். அல்லாஹ் வந்து டெஸ்ட் பண்ணி எவன் உண்மையான மூமின்,
எவன் காஃபிராக தெரிந்து கொள்வதற்காக இப்போ நடந்துட்டு இருக்குது, டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. அதனால அல்லாஹ்வுடைய செய்ய அமைதியாக இருப்பான், பொறுமையாக இருப்பான். இந்த சமயத்தில் பொறுமை தேவைப்படுகிறது. இப்போ இது மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், அவர் மிக்க பொறுமையாளராக நாம் கண்டோம் என்ற சர்டிஃபிகேட் அல்லாஹ் உனக்கு தரலாம். இப்படியாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பம் தருவது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் வருதே தவிர, எதிராளிகள் செஞ்சிட்டாங்கல்ல, அது நீங்களே செய்து கொள்ள முடியாது, இதை செய்ய முடியாது. 167 இன்னும் நயவஞ்சகரை அறிவதற்கும் தான். இன்னும் முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள், இவர்களை அறிந்து கொள்வதற்கு அவங்க முன்னால் அவன் ரசூல் முன்னால் அவனை பேசிட்டு பின்னால் போய் வேற மாதிரி பேசுறது, மக்களை வழிகெடுக்கிறது, அது சண்டை கூப்பிடுறாரு, போகாதீங்கன்னு பின்னால் போய் சொல்றது, முன்னால் சரி தலையாட்டுறது, பின்னால் போய் கிடையாது. இந்த நயவஞ்சகத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான். அவர்களிடம் கூறப்பட்டது, வாருங்கள், அல்லாவின் பாதையில் போர் புரியுங்கள் அல்லது தடுத்து விடுங்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போரை பற்றி அறிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றி இருப்போம். அன்றைய தினம் அவர்கள் ஈமானை விட நிராகரிப்பின் பக்கமே அதிகம் நெருங்கி இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் வாய்களினால் கூறினர். அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைப்பதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிகிறான். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரியுதுல சொல்லணுமா? எல்லாம் புரியுது அர்த்தம் இல்லை? இந்த ஆயத்துக்கு எல்லாம் அர்த்தம் புரியுது இல்லை? இந்த ஆயத்துக்கு அர்த்தம் எல்லாத்துக்கும் புரியுதா புரியலையா? நீ ஓதிட்டு இருக்கிறதுனால நிச்சயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது புரியாட்டி புரியலன்னு சொல்லுங்க, அடுத்த ஆயத்தை படிக்கிறேன். என்ன சொல்லுங்க, பரவாயில்ல. புரியாட்டி புரியல சொல்லுங்க. சரி, அடுத்த ஆயத்தை படிக்க. 168 அமர்த்து கொண்டே போரில் மடிந்த தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்களை பின்பற்றி இருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களானால் உங்களை மரணம் அணுகாவண்ணம் தடுத்து விடுங்கள். எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு என் தம்பியோ அண்ணனோ வீட்டில் இருந்தான்னா அவன் போருக்கு போயிருக்க மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான். என் பேச்சை கேட்காம ரசூல் பேச்சை கேட்டு அங்கே செத்து போயிட்டான், அனைவரு கொல்லப்பட்டான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படி இருந்தால் உங்கள் மரணமே அணுகாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மரணமே அடைய மாட்டேன்னு பற்றி சொல்லுங்க பார்ப்போம். எக்காலத்தில் எந்நேரத்தை ஒருத்தர் மரணத்தை அடைந்தே தீருவான், ஒரு வழியே கிடையாது. நீ வீட்டில் உட்கார்ந்தா உனக்கு மரணம் வர நினச்சிட்டுக்கிறியா? நீ எங்கே இருந்தாலும் மரணம் வரும். அதுவும் உனக்கு மரணம் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ நீ அந்த இடத்துக்கு போயே தீருவாய். எந்த இடத்துல எந்த நேரத்தில் உன்னுடைய மரணம் சம்பவிக்கும் என்று எழுதிவிட்டானோ நீ அவனால் தடுக்கவே முடியாது. அந்த இடத்துக்கு நீ சென்றடைந்து மரணத்தை அடைவாய். இந்த மாதிரி அல்லாஹ் அவங்க ஒவ்வொருத்தன் விதி எழுதி வச்சுக்கிறான். 169 அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மரித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள். தம் ரப்பிடத்தில் அவர்கள் உயிருடனேயே இருக்கிறார்கள், அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. அல்லாவின் வழியில் கொல்லப்பட்டவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அவர்கள் அல்லாஹின் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்து கொண்டிருக்கின்றான். காரணம், உயிரோடு இருக்கின்றார்கள், அதனால் உணவு தேவைப்படுகிறது, உணவையும் கொடுத்து கொண்டிருக்கின்றான். உங்கள் முன்னால் வெட்டப்பட்டது சரிதான், கண்ணாப்பாக வெட்டப்பட்டது கொலை செய்வர் பார்த்துறீங்க. ஆனால் கிடையாது. அல்லாஹ்வுக்காக உயிர் திறந்தவர்கள், அவர்களுக்கு இன்னும் உயிர் போகவில்லை, உணவளித்து கொண்டிருக்கின்றான் அவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது ஒரு சயின்ஸ். இது மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொண்டுறது. இது மறைஞ்சிருக்கு, யார் பார்க்க முடியும் சொல்லுங்க? இது மறைஞ்சிருக்குது. இந்த மறைஞ்சிருக்கிற விஷயம் உண்மைதானா என்பதை
அல்லாஹ் அறிவிப்பான். இந்த விஷயத்தை சிந்திச்சு பாரு, உண்மைதான், அது ஒன்றும் இறக்கவில்லை, இன்னும் சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க பாரு அப்படின்னு சொல்ல காட்டுறோம். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? இதுதான் அல்லாஹ் மறைஞ்சிருக்க மறைவான ஒரு நம்பிக்கை கொள்வார்கள்னா இந்த விஷயங்கள்லாம் உண்மைதான் என்று யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் உண்மையிலே ஈமான் கொண்டவர் தக்குவா உடையவர்கள் ஆவார்கள். 170. தன் அருள் கொடையிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அளித்ததை கொண்டு அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். மேலும் நம்முடன் சேராமல் இருப்போரை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்வடைகிறார்கள். 171. அல்லாவிடமிருந்து தாங்கள் பெற்ற நியாமத்துக்களை பற்றியும் மேன்மையை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்குரிய நற்கூலியை வீணாக்கி விடுவதில்லை என்பதை பற்றியும் மகிழ்வடைந்தோராய் இருக்கிறார்கள். 173. அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுக்கு போரில் காயப்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடையும் அவனுடைய ரசூலுடையும் அழைப்பை ஏற்று மீண்டும் போருக்கு சென்றனர். அத்தகையோரில் நின்றும் யார் அழகானவற்றை செய்து இன்னும் பாவத்தில் இருந்து தங்களை காத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக எந்த நிமிஷத்திலையும் எந்நேரத்திலும் எப்பொழுதும் உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மூமின்கள். அவர் எந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் இந்த ஆயத்து மூலமாக விவரிக்கின்றான். அவர் எப்படி சண்டை போடுவார்கள், எப்படி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்பணிக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையான மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி கூறுகின்றான். 173. மக்களில் சிலர் அவர்களிடம் திடமாக மக்களில் திரண்டு விட்டார்கள், எனவே அப்படையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறி இது அவர்களின் நம்பிக்கையை பெருக்கி வலுப்பட செய்தது. அல்லாவே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரியுது தம்பி தாய்மார்களே? இந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரியுதுல்ல? தெளிவா புரியுது? சரி. இந்த உலகத்திலேயே நடக்கக்கூடிய விஷயம் தாங்க சார். மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடி இங்கேயும் அந்த மாதிரி இருக்குதுல்ல சார்? என்னமா போட்டிருக்குதுல்ல? மக்களில் சிலர் அவர்களிடம் திடமாக மக்களில் திரண்டு விட்டார்கள். இப்போ காஃபிர்கள் சொல்றாங்க மக்கள் அதிகமாகி விட்டார்கள், ரசூலுக்கு விரோதமாக கூட்டம் அதிகமாகிடுச்சு, நீங்கள்லாம் சண்டை போட முடியாது, அதை ஜாக்கிரதைக்கிறங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான மூமின்கள் எங்களுக்கு அல்லாஹ் இருக்கின்றான் உதவி செய்வதற்கு, கூட்டத்தினரை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வோம், வெற்றி அடைவோம் என்று அவர்கள் உண்மையான மூமின்கள் இவர்கள் பேச்சை கேட்டு அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து புறங்காட்டி ஓடிவிட மாட்டார்கள். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பேசுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படிதான் அவர்களும் நடந்து கொண்டார்கள் மூமின்கள். 174. இதனால் அவர்கள் அல்லாவிடமிருந்து நியாமத்தையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள். இதனால் சண்டை போட்டு ஜெயிச்சு அல்லாஹ் நியாமத்தையும் வரக்கத்தையும் பெற்று வெற்றியோடு ஊர் திரும்பினார்கள், எதிரிகளை அடித்து விட்டு துரத்தி விட்டு. எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை, ஏனெனில் அவர்கள் அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். இந்த குர்ஆனை கொடுத்து நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய விருப்பம் இந்த மனிதர்கள் இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த ஆசை பிரகாரம் யார் நாம் இப்பொழுது இந்த குர்ஆனை சொல்லிய விஷயத்தை யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ இந்த மாதிரி மக்களுக்கு அல்லாஹ் வெகுமதியும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் தருகின்றான். இது அல்லாஹ் விருப்பம். அல்லாஹ் மகத்தான கொடை உடையவனாக இருக்கிறான். 175. ஷைத்தான் தான் தன் சகாக்களை கொண்டும் இவ்வாறு பயமுறுத்துகிறான். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் மூமின்களாய் இருப்பின் எனக்கே பயப்படுங்கள். 176.
6. நிராகரிப்பில் அவர்கள் வேகமாய் சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ள செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு சிறு தீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமை நாளில் நற்பாக்கியம் ஏதும் ஆக்காமல் இருக்கவே நாடுகிறான். அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு. அப்படியே நீங்கள் கூப்பிடுறீங்க, நிறைய பேர் விட்டு ஓடிடுறாங்க. அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். அவருடைய காரியம் முடிந்து விட்டது. எந்த நற்பாகியம் கிடையாது அவர்களுக்கு. மறுமையினால் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. ஆகவே நபியே, யார் உன் பேச்சை கேட்டு வருகின்றார்களோ அவர்களுடன் நீ ஒழுங்காக வேலை பார்த்து கொண்டிருப்பீராக. யாரெல்லாம் ஓடிவிட்டார்களோ அதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். 177. யார் தங்கள் ஈமானை விற்று நிராகரிப்பை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு. யார் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டு, அவ்வளோதான், இந்த குர்ஆன் வேண்டாம், இந்த உலக ஆசை மட்டும் போதும், இந்த உலக வாழ்க்கையின் சுகபோகங்களில் நாங்கள் வாழ்ந்து கொள்வோம் என்று யார் முடிவு செய்து விட்டார்களோ அவர்களை பற்றி என்ன ஆகும் என்று அல்லாஹ் இந்த மாதிரி கூறுகின்றான். 178. இன்னும் அவர்களை நாம் தாமதிப்பது நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம். இன்னும் நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அவனுங்க. ரசூலுக்கு அல்லாஹ்வுக்கும் விரோதமாகவே செய்து கொண்டிருக்கின்றார்களே. இவர்களை ஏன் அல்லாஹ் சீக்கிரம் பிடிக்காமல் வைத்து கொண்டிருக்கின்றான்? ஏன் சீக்கிரத்தில் வேதனை செய்ய மாட்டுகிறான்? ஏன் இன்னும் தாமதம் லேட்டாகிட்டே போகுது, இவங்களை ஏன் பிடிக்க மாட்டுகிறான் என்று அவர்கள் நினைத்துக்கு காரணம், இந்த மாதிரி இருப்பதனால் அல்லாஹ் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் சந்தோஷம் இருப்போம், என்றைக்கு இப்படி தான் இருப்போம், நாங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் யார் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் சந்தோஷம் இருப்போம் நினச்சிட வேண்டாம். நான் தாமதிப்பதெல்லாம் என்னக்காக இன்னைக்கு உன் உயிரை வாங்கிடலாம், நான் இன்னும் 4 நாளோ 4 மாதம் கழிச்சு தான் வாங்க போகிறேன் அப்படி இருந்தது காரணம், நீ இன்னும் அதிகமாக நீ பாவங்களை செய்யணும், முழு காஃபிராக வரணும், 100% நீ மகத்தான காஃபிராகவே உயிரை வாங்க தான் ஆசைப்படுறேன் என்று அல்லாஹ் கொஞ்சம் லேட் பண்ணிட்டே போகிறான். உன்னை எல்லா தவறான காரியங்களும் செய்துவிடு, மோசமான காரியங்களையும் செய்துவிடு என்று அல்லாஹ் அதுக்காகத்தான் அவனை காலத்தை தவணை காலத்தை கூட்டிக் கொண்டே போயிடறான். இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துகொள், இன்னும் தீமையை அதிகமாக தேடிக்கொள் என்பதற்காக தான் அவன் தாமதம் செய்கின்றான். அந்த தாமதத்தை அவன் தப்பாச்சுக்கிறான். காஃபிர்கள் படிங்க. இன்னும் அவர்களை நாம் தாமதிப்பது நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம். நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்கள் பாவத்தை அதிகமாக்குவதற்கே தான். அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு. இன்னும் 5 வருஷம் விட்டவனு 5 வருஷம் எவ்வளோ பாவத்தை பண்ணுவான், நல்லா பாவம் பண்ணிக்கிட்டு வாடான்னு சொல்லி ஆண்டவன் கொஞ்சம் லேட் பண்ணி இன்னும் 5 வருஷம் வாழ வைக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய செயல். 179. தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்தறிவிக்கும் வரையில் மூமின்களை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் விட்டு வைக்க நாடவில்லை. இப்போ ஒழுங்க இந்த வார்த்தையை கவனிங்க. தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்து அறிவிக்கும் வரையில் எவன் நல்லவன் எவன் தீயவன் என்பதை பிரித்து அறிவிக்கும் வரையில் மூமின்களை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் விட்டு வைக்க நாடவில்லை. இப்போ மூமின்கள் ஆயிடுறீங்கப்பா. ஆயி உண்மையிலான மூமின்கள் யாரு, ஏமாத்துறவன் யாரு, உண்மையிலேயே இதன் மீது நம்பிக்கை கொண்டவன் யாரு பிரித்து அறிவிக்கும் வரையில் அந்த மூமின்களை அல்லாஹ் அவர்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலையிலேயே விட்டு வைக்க மாட்டான். இது என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்மெல்லாம் குர்ஆனை ஓதிக்கிட்டு நிம்மதி ஒழுங்காக போயிட்டுருக்குறோம், நம்மளுக்கு எந்த குறையும் வராது,
என்று நினைத்திராதீர்கள். ஈமான் கொண்டவர்களே நினைத்திராதீர்கள். நீ உண்மையிலேயே ஈமான் கொண்டு இதன்படிதான் நடப்பேன் என்று கூறி அப்பொழுது வரும் உங்களை நோக்கி வரும் சோதனையில் நீங்கள் ஒழுங்காக செயல்படுகின்றீர்களா இல்லையா என்பதை பார்த்து அறிவிக்கும் வரையில் இந்த நிலையிலேயே விட்டுவிட மாட்டான். உங்களை கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். மூமினாக இருந்தாலும் நீ உண்மையான மூமின்கள்தான் என்று அறிந்து கொள்வதற்காக இப்போ சந்தோஷம் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம். அப்படியே விட்டு வைக்க மாட்டான். துன்பங்களும் சோதனைகளும் வரும். அப்பொழுது நீ நிரூபிச்சு காட்டு, நான் அல்லாஹ் நம்பியிருக்கிறேன், அல்லாஹ் உதவி செய்வான் என்ற ஈமானை உறுதிப்படுத்தி காட்டு என்பதை அறியும் வரை உங்களை இப்பொழுது சந்தோஷம் இருக்கிறீங்களே அதே நிலையில் வைத்து விட மாட்டான். நிச்சயமாக துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தே தீரும். இப்படியாக அவன் உங்களை தேர்ந்தெடுக்கின்றான். ஈமான் கொண்டவர்களை தேர்ந்தெடுக்கின்றான். இந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் தக்குவாவை அளிக்கின்றான். இந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றான். இப்ப முதல் வார்த்தை கொள்ளுங்க, புரிஞ்சுக்கிட்டே படிக்க மாதா. தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்தறிவிக்கும் வரையில் மூமின்களை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் விட்டு வைக்க நாடவில்லை. இப்ப மூமின் பேர் பணக்காரனாக வச்சுக்கிடுங்க, நான் அல்லாஹ் நம்பிட்டேன் ஓரம் வச்சுக்கிடுங்க, அவங்களோட அந்த வச்சுக்க மாட்டான். காரு பங்களா வச்சு உட்காந்துறாங்கள விட மாட்டான். இறக்கிறோம், எல்லாம் தைக்கிறோம். தெய்வம் இருப்பியா? அந்த மாதிரி சோதனை வரும். தெய்வம் இருப்பியா? அது சோதனை கொடுத்து நேற்று வரையும் ஜாம் வாழ்ந்துட்டு இருந்த இன்னைக்கு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டான், குறைச்சி அன்னைக்கு வாய்க்கு வயிற்றுக்கு மாதிரி ஆக்கி விட்டான். அப்போ நீ அல்லாஹ் நம்பிக்கை வச்சு பொறுமை இருப்பியா? இது அல்லாஹ் சோதனை, நான் பொறுமையாக இருப்பேன் அப்படி இருப்பியா? அப்படி சோதனை செய்து நீ ஜெயிக்கும் வரை இந்த நிலையில் வைத்திருக்க மாட்டான். இந்த ஆடம்பரமாக சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறியே எல்லாம் போயிடும். அதுக்கு ரெடியா தயாரான்னு கேட்குறான். இப்படி இருந்தால் நான் உன்னை நம்புறேன்னு சொல்கிறோம். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை. இப்பதான் பேசணும், எப்படி மறைவானவற்றை அல்லாஹ் கற்றுத்தருவான்னு சற்று முன் பேசணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு முந்தி பேசணும். இப்பதான் இந்த மாதிரி வந்த பிறகுதான் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று 2:3 பார்த்தோம். 2வது சூறாவில் 3வது ஆயத்து அல்லஸீன யூமினூன பில் கைப், அவர் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அந்த மறைவான விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கற்றுத்தருவான். இதை கேளு, இன்னும் இதிலே நெல்லு. இந்த விஷயத்தை அடைஞ்சு இந்த ஞான விஷயத்தை அடைஞ்சதுக்கு வேகமாக போகணும், அவனு விட்டுருவான், உலகத்தை விட்டுருவான். இப்போ தான் உலகத்தை விட்டு விலகுகின்றான். அல்லாஹ் சொன்ன மறைவான விஷயத்தின் விலையே வேகமாக முன்னேறி போய் கொண்டே இருக்கின்றான். அவன் எல்லா சாரும் நினச்சிக்கூட பார்க்க முடியாத விஷயங்களை காரியங்கள் செஞ்சு காட்டுவான். இந்த தான் சொன்ன கிரேட்டர் சயின்ஸ். இந்த சயின்ஸு அல்லாஹ் உண்மை, இந்த உண்மைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுத்தருவான். இப்பொழுது புரிந்திருப்பீர்கள். நம்ம 2வது சூறாவில் 3வது ஆயத்து மறைவான ஒரு நம்பிக்கை. அதான் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுன்னு இஸ்லாத்தில் நுழைஞ்ச பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதில் தான் ஆரம்பமாகின்றது. இனி அவர்கள் தொழில் எல்லாம் செயலெல்லாம் எல்லாமே மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுத்தாது தவிர உலக சம்பந்தப்பட்ட எந்த செயலும் எந்த பேச்சும் இருக்க ஒன்று இருக்காது. அந்த பக்கம் பார்வையை திருப்பும், ஒரு உலகத்தின் பக்கம் பார்வையை திருப்ப மாட்டார்கள். உலக விஷயங்களிலிருந்து டோட்டலாக முழுமையாக விலகி விடுவார்கள். உலக விஷயங்களிலிருந்து முழுமையாக விலகி விடுவார்கள். அவருக்கும் உலகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்காது. ஏனெனில் அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறான். ஏனெனில் அல்லாஹ் தன் நாடியவரை தன் தூதர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கின்றான். இந்த கேள்வி நிறைய தடவை கேட்டுட்டேன். சொல்லுங்க பாப்பா பதில். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏனெனில் அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறான். என்ன அர்த்தம் பாருங்க?
சரி. தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். ரசூல் பேச்சை கேட்டு யார் அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். உண்மையான மூமினாக தேர்ந்தெடுக்கின்றான். இவங்களுக்கு தான் அல்லாஹ் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள் எப்படின்னு சொல்லித் தருகிறான். எந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்பிக்கை கொள்ளணுப்பா, இதெல்லாம் செய்ப்பா, அவங்க ஈஸியாக செஞ்சிருவாங்க. இந்த கஷ்டம் கிடையாது. படி. ஆகவே அல்லாவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு தக்வாவுடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. தக்வாவுடன் நடப்பீர்களேயாயின் உங்களுக்கு என்ன உண்டு? மகத்தான நற்கூலி உண்டு. மகத்தான நற்கூலி உண்டு. தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த நற்கூலி. இந்த புத்தகத்தை பின்பற்றுவர்கள் யார் என்றால் தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் இது வழிகாட்டியை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆரம்பத்திலே அதையும் நல்லா சொல்லி 2வது சூறாவில் 2வது ஆயத்து முதலில் முத்தகீன் தக்வா உடையவர்களுக்கு இந்த புத்தகம் வழிகாட்டின்னு சொல்லிட்டான். இன்னும் நம்ம தக்குவா அடையலை. அதை பற்றி என்னவென்று தெரியாமல் நம்ம குரான் ஓதிட்டுருக்கிறோம். அப்போ எப்படி நம்ம இந்த குரான் வழிகாட்டி ஆகும்? இன்னும் தக்குவா அடையலையே. 2 படிச்சு பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது புத்தகம். லா ரைப ஃபீஹி, இது சந்தேகமே இல்லை. ஹுதல் முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டி. மற்ற யாருக்கு இந்த குரான் வழிகாட்டி கிடையாது என்று அல்லாஹ் ஸ்டார்டிங் ஆரம்பம் செய்கின்றான். அப்போ முத்தகீன் தக்குவாவை அந்த டிகிரி அல்லாஹ்விடமிருந்து அந்த பாக்கியத்தை யார் அடைந்து கொண்டார்களோ 47:17 படி 47:17 படி யார் அல்லாஹ்விடமிருந்து தக்குவா அடைந்து கொண்டார்களோ அவர்கள் தக்குவா உடையவர்கள் முத்தகீன்கள். அவர்கள் மட்டும்தான் இந்த குரானை பின்பற்றி நடக்க முடியும். அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஆயத்துடைய ஞான விளக்கத்தை அடைய முடியும். மற்ற யாராலும் முடியாது. இப்படி ஆரம்பத்திலேயே எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவன் நம்ம இதுவரை அதன் பக்கமே தலை காட்டவில்லை. என்ன செய்யணும்னு தெரியல. இதெல்லாம் குரான் முழுமையும் மறைஞ்சிருக்க விஷயம்பா. எந்த மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு சொல்லவே முடியாது, சொல்லியும் தர முடியாது, விளக்கமும் சொல்ல முடியாதுப்பா. எல்லாமே உள்ளத்தால் உணரக்கூடிய விஷயம்பா. உள்ளம் உணர்வதற்கு தூய் மட்டும்தான்ப்பா அவசியம், எதுவுமே தேவையில்லைப்பா. தூய் மட்டும்தான்ப்பா அவசியம். இதற்காக இந்த தூய்மை அடைவதற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பது தான் எக்கச்சக்கம் போட்டான். எதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதற்காக உயிரை விடத்துக்கே தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். இந்த குரானை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியும் செயல்படுத்தும் முறையும் கற்றுத்தருவான். இவ்வளோ விஷயம் இருக்குது. இதான் அடிக்க சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இவ்வளவு செய்கிறதுக்கு அந்த அல்லாஹ் அந்த வார்த்தையின் அர்த்தம், விளக்கம், மொழிபெயர்ப்பு சக்தி என்னவென்று புரியாமல் நான் ஒதுக்கி கொடுத்தவன் யார்? அந்த கொடுத்தவன் தான் சொல்கிறான், நான் தான் உனக்கு கற்றுத்தவேன்னு சொல்கிறான். வழி நிறைய நம்ம சொல்லிட்டேன், விஷயம் நிறைய சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அவன் அடையிறதற்குள்ள, அவனை தெரிந்து கொள்வதற்குள்ள வழியை நாம் முதலில் பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். உங்களை வைத்துக்கொண்டே அந்த ரப்பை பார்த்து விடுங்கள் என்றால் உங்களை இதயத்தால் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ்வை எப்படி உணர்வது? ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயத்துக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது, கேள்வியும் கேட்க முடியாது. என்ன இந்த மாதிரி இருக்குது, பேசவே முடியாது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை சொல்லப்போனால் உங்களால் அதை பற்றி பேச முடியாது, திங்க் பண்ண முடியாது. உங்களால் அப்படியே குழம்பி நிற்பீங்க. என்னடா இந்த மாதிரி போகுது, எப்படி இதை கொண்டு வர்றது, எப்படி இதை உணர்றது, எப்படி நம்ம இதை செயல்படுத்துறது என்றெல்லாம் எண்ணங்கள் வரும்.
உதாரணத்திற்கு அல்லாஹ் இந்த வார்த்தை இருக்குது, அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றது. இது எதிலும் சேராதது, எந்த பொருளிலும் சேராதது, எந்த விஷயத்திலும் சேராதது, எதிலையும் ஒட்டாதது. இது உருவம் கிடையாது, இதுக்கு பேர் கிடையாது, இது பேரு கிடையாது, அல்லாஹ்னு பேர் கிடையாது, இதுக்கு மொழிபெயர்ப்பும் கிடையாது, இதுக்கு விளக்கம் எதுவுமே கிடையாது. என்ன அல்லாஹ் இந்த வார்த்தை, என்ன விஷயம் அது? இந்த அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இப்ப இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன விடை காணுவீங்க? இப்ப இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்க? இந்த அல்லாஹ் தன்னை பற்றி சொல்ல, லம் எலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. இவன் யாரையும் நீங்கள் பெற்று போன பெற்று போடல, இவனையும் யாரும் பெற்று போடல. அப்போ இவன் எப்படி வந்தான்? அடுத்த கேள்வி, எப்படி வந்தான்? இந்த கேள்விலாம் பதில் சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். எப்படி வந்தான்னு கேட்டால் என்ன பதில், என்ன சொல்ற, யார் சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்ல முடியும்? இது என்ன விஷயம் தெரியாது, ஒன்றுமே புரியாத விஷயத்தில் புரியாத விஷயத்தை வைக்கிறாங்க. அவனே பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, உருவம் கிடையாது. அப்பேற்பட்ட இறைவன் சொல்கிறான், நான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ எப்போ வந்தான்? இந்த கேள்வி இதுக்காக பேச முடியுமா? எப்போ வந்தான்டா, என்ன இது, எப்போ வந்தான், என்ன கால்குலேஷன் பண்ணுறது? இவன் எப்படி வந்தான், இவன் எந்த காலமாக எவ்வளோ காலம் இருக்கிறான்? இதெல்லாம் இந்த கேள்வியே அபத்தமாக இருக்குது. இந்த கேள்வி அபத்தமாக இருக்குது. அல்லாஹ் விஷயத்தில் இவன் எப்போ வந்தான், எவ்வளோ காலமாக இவன் அல்லாஹ் இருக்கிறான், வானங்கள் மூவி படைக்கிறதுக்கு முந்தி எவ்வளோ காலம் இருக்கிறாங்க, இவன் எங்கேருந்து வந்தான்? இப்படிலாம் கேள்வி வந்தாலும் அந்த கேள்வியே ஒரு அபத்தமான கேள்வி, அசுத்தமான சரியான கேள்வி கிடையாது. உருவமே இல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் அல்லான்னு சொல்கிறான், அவன் தான் அவங்களுடைய ரப்புன்னு சொல்கிறான். எப்படி எங்கே போய் இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் அக்குமுலேட் பண்ணி ஒழுங்காக பண்ணி ஒரு ஸ்ட்ரீம் லைனில் கண்டுபிடிச்சாச்சுப்பா, இவன் தான் இப்போ அல்லான்னு சொல்லக்கூடிய இந்த இறைவன் ரப்பு என்று வந்தாச்சு. அப்படி வர்ற வரை பொறுமையாக இருக்கணும். அந்த மாதிரி உண்மையை உணர்ந்து கரெக்டாக கண்டுபிடிச்ச ஒரே ஆள் நபி முகம்மது மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு எல்லா நபிமார்களும் கல்வி ஞானம் கொடுக்க பெற்றவர்களும் அல்லாஹ் என்ற ஒருத்தர் இருக்கிறான் அப்படி அந்த அளவு வந்துட்டாங்க எல்லாரும். இது எப்படி, இவன் யாரு, எப்படி என்று முழுமையாக உணர்ந்த ஒரே ஒரு மனிதர் நபி முகம்மது மட்டும்தான். அந்த பாக்கியத்தை அடைவதற்கு நீங்கள் அடைய வேண்டிய நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி என்றால், இது அந்த ஓர் இறைவரை அழைத்து சென்றான்ல மஸ்ஜித் ஹராம், அல் அக்ஸா, அந்த அக்ஸா என்ற நிகழ்ச்சியை யார் அடைகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் முழுமையாக இந்த அல்லாஹ் என்ற விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள். அந்த அல் அக்ஸா அடைந்தவர்கள் ஒரே ஒரு ஆள் தான் நபி முகம்மது மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த கடைசியில் செகண்ட் கிரேடு போயிட்டாங்க. மற்ற நெய்மார்கள்லாம் அல்லாஹ் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குதுன்னு உணர்ந்துக்கிட்டாங்க. அந்த சக்தி எப்படிப்பட்டது, அது எவ்வளவு காலம் இருக்குது, லம் எலித் வலம் யூலத், அந்த வார்த்தைக்கு தான் விளக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு முழு விளக்கத்தை அடைந்தவர் நபி முகம்மது. அந்த விஷயத்தை அடைவதற்கு தேவையான செயல் நிகழ்ச்சி அல் அக்ஸாவை நீங்கள் அடைய வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அடைய வேண்டும். பூர்ணமாக உங்களுக்கு விளக்கப்படுகின்றது அல்லாஹ் யார், எப்படிப்பட்டவன் விளக்கப்படுகிறது. இப்போ இது எப்படி வாயார சொல்றது? அவரை பார்த்து நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இப்போ அந்த அளவுக்குலாம் நான் ஒரு காலம் சென்று விட முடியாது. மேக்சிமம் நாம் அடைய வேண்டிய விஷயம் தக்குவா. இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் அடைஞ்சே தீரணும். மூமினா உள்ளவன் இந்த தக்குவா
இந்த பயம், அல்லாஹ் பற்றி பயம், இதை முழுமை அடைஞ்சால் போதும், உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம், சந்தேகமே கிடையாது. அந்த விஷயத்துக்கு போவதற்கு நீங்கள் நர்சுகளை பின்பற்றி பாருங்கள், தாராளம் செய்ய வேணாம்னு சொல்லலை. அந்த அளவு போகிறதுக்கு அந்த மனுஷங்க எந்த சக்தியும் கிடையாது. தக்குவா அடையிறது சக்தி அடைஞ்சு, தக்குவா அடைஞ்சாட்டே போதும் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். தக்குவா அவரை மட்டும்தான் செல்ல முடியும் சொர்க்கத்துக்கு, அவரை மட்டும்தான் அந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க முடியும். இவ்வாறாக அல்லாஹ் தன்னை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றார். என்ன சொல்லுவீங்கப்பா நீங்கள்? எவ்வளவு காலமாக இருக்கிறான் என்ன சொல்லுவீங்க? எப்போ வந்தான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்போ வந்தான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ காலமாக இருக்கிறாங்க, இவன் யார், இவன் ஏன் பார்க்க முடியுது, இதெல்லாம் கேள்வி. இந்த கேள்வி கேட்கறதே சரியில்லையா, புரிய மாட்டேங்குத. அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் முதல்ல வாங்கப்பா. இது அறியறதுக்கு தான் நீ போனதுல சொன்ன, உங்கள் ரூஹு தான் முக்கியம்பா. இந்த ரூஹை வச்சுக்கிட்டு தான்ப்பா நீ என்னைய, இந்த ரூஹ் எங்கே வந்துச்சோ வந்து கிட்ட சேர்ப்பான்னு சொல்கிறான். அப்போ இந்த ரூஹை பற்றி என்னைக்கா சிந்திச்சிங்களமோ? இந்த ரூஹை பற்றி சிந்திச்சிங்களா? உங்கள் உடம்புலையே ஒட்டிகிட்டு இருக்க ரூஹு, இதை பற்றி சிந்திச்சிங்களா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பிடரி நரம்பை விட சமீபமாக நான் இருக்கின்றேன். அவன் சொல்கிறான் தன்னை பற்றி, உங்கள்கிட்ட சொல்கிறான், பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கின்றேன். பிடரி நரம்பு என்றால் என்னப்பா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்றேன், எனக்கு இருக்குதா இல்லையா? பிடரி நரம்புனா உயிர் நரம்பு சார். சரி, உயிர். உயிர் எங்க இருக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது, உயிர் ஒன்று இருக்கின்றவங்களுக்கு அந்த உயிரை விட நான் சமீபமாக இருக்கிறேன் என்றால் இப்பொழுது என்ன கேள்வி இப்பொழுது வருகின்றது? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவன் ரூஹை ஊதி உங்களுக்கு உயிர் வந்துச்சுப்பா, அதனால உடம்பு ஆக்ஷன் வந்துட்டு இருக்குதுப்பா. இப்போ உயிரை விட சமீபமாக இருக்கிறேன் அப்படி என்ன பார்த்தோம்? அப்போ உயிர் வாழ வந்து காற்று தேவை சார். அந்த ரூஹ் அப்படிங்கிறது வந்து இந்த காற்று. அல்லாஹ்வுடைய விஷயத்திற்கு எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதற்கு அர்த்தம், அதற்கு உருவம் கிடையாது. காற்றை நீங்கள் அல்லாஹ் ரூஹுக்கு உதாரணமாக காட்டுகின்றீர்கள். எந்த உதாரணமும் அல்லாஹ்வுக்கு கூற முடியாது. அப்படி இருக்க நீங்கள் நம்ம படைச்ச காற்றை போய் இதான் ரூஹுன்னு சொல்கிறீங்க, கிடையாது. எப்படி போது பற்றியெல்லாம் என்னமா ஏதாவது எதுக்காவது பதில் சொல்ல முடியுதா? இப்பேற்பட்ட மகத்தான இறைவன் தன்னை பற்றி இவ்வாறு குர்ஆனில் கூறி உங்களுக்கு விளக்க நான் எப்படிப்பட்ட விளக்குறான், நீ கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க சொல்கிறான். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சாதாங்க குர்ஆன் ஓத முடியும். இது இல்லை எப்படி குர்ஆன் ஓத முடியும்? இப்போ முக்கியமான கேள்வி ஒன்று வந்திருக்கு. இப்போதில் உயிர் நரம்பு பிறரைக்க வெட்டினா உயிர் போச்சு. மற்ற கை கால் வெட்டினாலே வருஷங்கள் வாழ்ந்துடலாம். அங்கே தான் உயிரே நாடி, உயிர் நாடு இங்கே தான் இருக்குது. எல்லாரும் பேச்சு தெரியும், பேச்சு வாக்கில் தெரியும். அங்கே கட் பண்ணால் முடிஞ்சு, கழுத்தை வெட்டினா முடிஞ்சிச்சு. அந்த பிடரி நரம்பு, பிடரி நரம்புன்னா இப்போ சொன்னீங்க, உயிர் நரம்பு சொன்னீங்க. இந்த உயிரை விட நான் சமீபமாக இருக்கிறேன் என்றால் இப்போ ரெண்டாக பிரிகின்றது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி நீங்கள் சிந்திக்கணும்னு சொல்கிறேன். இப்போ உயிர்னு ஒரு விஷயம் வந்துருச்சு, அதை விட சமீபமாக நான் இருக்கிறேன். இப்போ நான் யார்? நான் கேட்க எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க. பிடரி நரம்பை விட சமீபமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிடரி நரம்பு என்றால் உயிர் நரம்பு. அந்த உயிரை விட நான் சமீபமாக இருக்கின்றேன்.
அப்போ உயிர்ண்டா என்ன, அவன்டா என்ன? கேட்குற கேள்வி சரியா? அதை புரியுது. நான் கேட்குற கேள்வி சரியா? அவங்க எல்லாத்துக்கும் புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க தம்பிமார்களே, நான் புரிஞ்சுக்கிறேங்க. புது விஷயம் ஒன்று சொல்கிறேன். அவ்வளோ புது விஷயம் இப்போ இறங்குனுச்சு. இப்போ இறங்கி சொல்கிறவங்க சொல்லிட்டுருக்கிறேன். நேற்று எனக்கு தெரியாது, ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு தெரியாத விஷயம் தெரியாது. பாருங்கள் எப்படி எல்லாம் சொல்லித்தானே பாருங்கள். நேற்று வரையும் பெரிய நிறமை பேசிக்கிட்டே இருந்தேன். நான் பிடரி நிரம்பவே நான் சைவமாக இருக்கிறேன் வார்த்தை சொன்னால் நீ கவனிக்கவே இல்லை. இப்போ அல்லாஹ் அறிவிச்சான். இப்போ இவன் யார்? பிடரி நரம்பு உயிர்னா என்ன? உயிரை விட சைவமாக இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? யார் அவன்? உயிரை விட சைவமாக நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் யாரு? உயிர் யாரு? பார்த்தீங்களா எப்படி ஓதுன்னு எப்படி அர்த்தம் பார்த்தீங்களா? அப்போ இந்த விஷயத்தில் கண்ணு கருத்துமாக ராவுபாக இருந்தால் தான் நீங்கள் குரானை தொட முடியும், இல்லாட்டி கிடையாது. அது போயிட்டு உட்காண்ட வேண்டியதான், தேவையில்லாத விஷயம், எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ அங்கே 2 கேள்வி வந்துடுச்சு, 2 நியாயமான கேள்வி. இப்போ அறிவுள்ள மக்கள் நிச்சயம் என்னடா இது, நேற்று வரை உயிர் நரம்பு சொல்லிட்டு இருந்தோம், உயிர் தான் சொல்லிட்டு இருந்தோம். உயிரை விட சைவமாக உயிரை எனக்கு கண்டுபிடிக்க முடியல, உயிர் எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதை விட நான் சைவமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன பதில் சொல்கிறது? கேள்வியை இப்படி குழப்பது போது இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? அப்படிலாம் வருது. இது எப்படி கேட்குறது? பார்த்துக்கிறங்கப்பா, குரான் எப்படி ஓதுன்னு பார்த்துக்கிறங்க. இப்படி தான் எல்லாம் இறக்கி 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 கடைசியாக ஒரு வழியை கொண்டு வைப்பான். இதுதான்ப்பா அல்லான்னா, இதான்ப்பா ரப்புன்னா, இதான்ப்பான்னு உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கும் வரை நீங்கள் இந்த மாதிரி சிந்திக்கணும். இப்போ சொன்னவங்களுக்கு நேற்று வரையும் நான் தெரியாது சொல்லலை, உயிரினும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உயிரை விட நான் சைவமாக இருக்கிறேன்னு அது வார்த்தை கரெக்டாக இருக்குது. ஆமாம், அது போட்டிருக்குது. பார்த்தீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. 51 15 16 பிடரி நரம்பை விட நான் சமயமாக இருக்கிறேன்டா. பிடரி நரம்பு உயிர்ப்பா, அந்த உயிரை விட நான் சமயமாக. நான் யார் பார்ப்போம்? நான் யார்ப்பா? சிந்திக்கக்கூடிய விஷயம். நீங்கள் என்னதான் எவங்கிட்டப்பா கோடிய பணத்தை கொடுத்தா எவனும் சொல்லவும் முடியாது, எவனுக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாது. எப்படி ஓதுன்னு எப்படி அர்த்தத்தை இருக்குன்னு சொல்லி கொடுத்தே இருக்கிறேன். நீங்கள் கேட்க 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 எல்லாம் இறங்கிட்டே இருப்பான். இறக்க 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 அது ஒழுங்குபடுத்தி இவன் தான் நல்லா உண்மையானவன் தான், உருவம் கிடையாது தான், அவன் உதாரணம் சொல்ல முடியாது, பிறக்கவும் இல்லை பிறப்படவும் இல்லை என்பது உண்மை உறுதியாக நீங்கள் சொல்லுவீர்கள். இதுதான் அவன் எதிர்பார்க்கின்றான் உங்களிடம். அப்பா கண்டுபிடிச்சிடப்பா, அல்லாஹ் கண்டுபிடிச்சிடப்பா, அல்ல யாருன்னு புரிஞ்சுக்கிட்டப்பா என்று அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பார்த்தீங்களா? இதெல்லாம் புது விஷயம்ப்பா. ஓட்ட விட்டுறாங்க. ஒழுங்காக நோட் புக்கு அல்லான்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இப்போ நான் சொன்ன விஷயம் எழுதிக்கிறேங்க. 51 16 50 16 50ல் 16 50ல் 16 படிங்க படிங்க. மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் நன்கு அறிவோம். அன்றியும் பிடரியில் உள்ள நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கிறோம். இப்போ அவனே சொல்கிறான், பிடரி நரம்பு அதான் உயிர் நரம்பு, அதை விட சமீபமாக. எங்கே போகிறது? இருக்குன்னு சொல்லிட்டான், இருக்கிறேன்னு சொல்கிறான். பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி ஓதுங்கப்பா. அதை விட்டுட்டு சும்மா என்னத்தையாவது ஆயத்தை ஓதிக்கிட்டு உட்காரு படிக்க வேணாம் சொல்ல, ஓதிக்கிட்டே வாங்க. இதை மாதிரி சிந்திங்க. யாரா என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அவனை அப்படின்னு என்ன தொடவாங்க. இதுதான் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியதுதான். இந்த அல்லாஹ் உண்மையானவன் தான். இந்த குரானில் தன்னை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று எவன் அடிச்சு கூறுகின்றானோ அவனை தான் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். இந்த மாதிரி அழகான வார்த்தை கூறுவன் யார்? நான் முஸ்லீம்கள் உள்ளேன் என்று கூறுகின்றானே, இதை விட அழகான வார்த்தை கூறுவன் யார்? அதுக்காக முஸ்லீம்டா இதுக்கு அர்த்தம் சொல்கிறாதீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு,
நீங்கள் கண்டுபிடிங்க என்ன விஷயமா நான் எதுக்காக முஸ்லீம் சொன்ன வார்த்தை சொன்னேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக முஸ்லீம்னா இது அர்த்தம் பெண்ணோட சுயமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா அதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு பதிலாக முஸ்லீம் சொல்கிறாதீங்க, விஷயம் வேறு அது. அப்போ இந்த மாதிரிலப்பா நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்குதான்ப்பா விஷயம் இறங்கு, அல்லாட்ட இறங்குப்பா. இது இறங்குறதுக்கு பேர் தான்ப்பா ஷஹ்ரு ரமலான். ரமலான் மாதத்தை யார் அடைகின்றார்களோ. இந்த குரான் 3 விஷயங்களே கொண்டது. தெளிவான சான்றுகள், ஃபுர்கான், அதுக்கப்புறம் ஒன்று என்ன வழிகாட்டி. இது 3 அடங்கியதான் இந்த குரான்ப்பா. இந்த குரான் யார் இறக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அதில் நோன்பு நோற்கவும். எந்த ஆயத்துக்கு உண்மையான விஷயம், ஞான விஷயம், வழி தெரிகின்றதோ, விளக்கம் தெரிகின்றதோ, இப்போ புதிய விளக்கம் கண்ணால் பார்த்துறீங்க சொன்னவங்கள்ட்ட என்ன பிடை நரம்பு, உயிர் நரம்பு, அதை விட சமயம்டா. அப்போ அவன் யார், இந்த உயிர் யார்? அவன் யார், இந்த உயிர் யார்? அவன் ஊதுனதுலேருந்து வந்தவன் தான் நம்ம எல்லாரும். ஆதம்லேருந்து எல்லாம் ஊதுன வந்தவங்களாம், ஊதி வந்தோம். அவன் ஊதுனது என்ன, அந்த பொருள்கள் அந்த விஷயம் என்ன, அதை விட சைவம் நான் இருக்கிறேன்னு சொல்கிறான்னா அப்போ இவன் யார், அது என்ன, இதில் இப்படிலாம் வரணும். நீங்கள் சிந்திக்கணும். இதில் சிந்தனை சக்தியை உச்ச சாத போகிறீங்க. இந்த மாதிரில உங்கள் அறிவையும் சிந்தனை செய்து வளர்க்கணும். எப்போ செய்ய போகிறீங்க அதை? அப்போ என்ன மாதிரி விஷயம் பார்த்தீங்களா? அது என்ன மாதிரி ஞானம் இறைந்த விஷயம் பார்த்தீங்களா? இதை பற்றி எப்போதுமே சிந்தனை செய்து கொண்டு இது விளக்கத்தை அடைந்து யார் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறது, இந்த உலகம் யார் கையில் இருக்கின்றது, அப்படிலாம் நீங்கள் வேகமாக இறங்கணும். அதில் குறியாக இருந்ததுனால தான் நல்ல நேரம் அலெக்ஸா கூட்டி போயிட்டு வாப்பா, இனிமேல் நீ பொறுக்க மாட்ட, நீ என்னை அடையாமல் வேற செய்ய மாட்ட போல தெரியுது, வா நான் யாருன்னு காட்டுடுறேன். எப்படி காட்டினாண்டவன்? அது ஒழுங்காக படித்தா தெரியும். அதில் ஒழுங்காக அந்த ஆயத்தை 17:1 ஒழுங்காக படித்தா தெரியும். மிக பரிசுத்தமானவன் பாருங்கள், எடுத்தெடுப்பில் மிக பரிசுத்தமானவன் தான் ஆரம்பிக்கும். அப்போ பரிசுத்தமானவன் பரிசுத்தமான ஒரு மனிதரை கூட்டி போகிறான். அவரை பார்க்கறதுன்னா கராச்சி யார் அல்லாஹ் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தூய்மையான மனிதராகி முகமது நபியை கூட்டி போகிறான். பார்த்துக்கிறீங்க எப்படி ஆரம்பிக்கிறது? அந்த ஆயத்தில் ஃபஸ்ட்டு வார்த்தை முதல்ல கவனிக்கணும். என்ன காண்துக்கா இந்த மிக பரிசுத்தமானவன் சுப்ஹானல்லதீன்னு சொல்லியே ஆரம்பிக்கிறான்னு பார்க்கணும். இந்த மாதிரி கூட ஓதணும். எங்கே நீங்கள் கவனிக்காமல் ஓதிட்டுருக்கிறீங்க? தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. தன்னை இபாதத்தில் இருப்பவரை நீ யார் நான் கண்டுபிடிச்சேன்னு நீ யார் தெரியாதவரை எனக்கு தூக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மரணம் கிடையாது. இப்போ இபாதத்து எவ்வளோ வேலை செய்யணும்னு பார்த்துக்கிறேங்க. ஈயாக்க நஅபுதுவில் முழுமையாக இருப்பவரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து. ஆகவே மஸ்ஜிதுல் ஹராம் தான் ஹையஸ்ட் பிளேஸு. இந்த பூமியில் ஒரு மூமின் இருக்கும் இடம் மஸ்ஜிதுல் ஹராம். அதான் ஹையஸ்ட் பிளேஸ்ப்பா. எது? மூமின் ஆயிட்டீங்கல்ல, அல்லாஹ் அவங்க தூங்கி போயிட்டான்ல, நீங்கள் இருக்கும் இடம் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜித் ஹராம் இருக்கும் இடம் சொல்லிட்டான். அதுக்கு போய் என்ன செய்கிறாரு? இபாதத்தில் முழுமையாக தன்னை இபாதத்தை இருப்பவரையும் சொல்கிறான். அதுக்கு முந்தைய என்ன? தூய்மையானவன். இந்த தூய்மையானவன் இப்பேற்பட்ட மனிதனை தேர்ந்தெடுக்கின்றான். தான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆசை இரவு நேரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. நேற்று சொன்ன இரவு நேரத்தை தீர்மானிக்கப்படுகிறது. இன்னும் மட்டும் சொன்ன டக்கு எழுதிருக்கேன். நீங்கள் இரவு நேரத்தை தீர்மானிக்கப்படி அந்த ஆயத்தம்பது இந்த ஆயத்தை குறிச்சிருக்கீங்க நீங்கள்.
அறிவுள்ள வேகமாக டக்குன்னு எழுதிடுவான். இரவு நேரத்தில் தீர்மானிக்கப்படி ஓஹோ 44:4 17:1 அப்படி கொண்டு வரோம், டக்குன்னு எழுதிடுவோம். நீங்கள் அப்போ ஒன்றும் தள்ள ஒன்று ஏறி இருக்காது ஒன்று. இப்போ நான் சொன்னப்போ தான் தெரியும், ஆஹா இது இல்லைங்க இப்போது புரியுது. ஓர் இரவில் அழைத்து சென்றான். அப்போ இரவு நேரம்தான் ரசூல் ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறுது, தீர்மானிக்கப்படுது. பார்த்தீங்களா எப்படி குரானை ஓதுன்னு புரிஞ்சுக்கிறீங்கப்பா. எந்த விஷயத்தை எதை எதை சேர்க்கணும் எப்படி கொண்டாடணும் நம்ம எப்படி மிங்கிலாகிறது. அதை 17:1 44:4 3 சேர்த்து அதில் நம்மளை கொண்டு போய் ஜாயின் பண்ணுமே. அதில் போய் அது 2000 நீ போய் உள்ள இணைஞ்சிருந்துமே. என்ன செய்ய போகிறீங்க? இரவை தனியாக விட்டுட்டு அதை விட்டுட்டு இங்கே தனியாக வைக்க போகிறீங்களா? இல்லையே, நீங்களே அந்த குரான் 2 கலந்துடணுமே. இப்போ எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு எதை சொல்கிறோங்கன்னா, இப்போ இரவு தீர்மானிக்கப்படுகிறன்னு சொன்னால் இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்காது. இப்போ அதை கொண்டாந்து கம்பைன் பண்ணி அதை பேசும்போது இப்போ தெரியும், இரவு நேரத்தை எல்லா காரியமும் தீர்மானிக்கப்படுகிறது. இதோ ரசூல் கேட்ட கடைசி ஆசை இதை பார்த்துருந்து, இது இல்லாமல் என்ன சாக மாட்டேன் இறக்க மாட்டேன் மௌத்து கிடையாது இருந்ததில்ல. இப்போ பாப்பா நீ விட மாட்ட போல தெரியுது, என்னை யாருன்னு தெரிஞ்சால் உனக்கு மனசு திருப்தியாக இதுவே நான் பார்த்து வாஷ் பண்ணிட்டே இருக்கிறேன். நீ ஏதோ ஒன்று மனசு வச்சு உட்காந்துட்டே இருக்கிற. அதே மாதிரி தான் மூசாவை ஆண்டவன் சோதிச்சு பார்த்தான். இது திருந்துவான்னு பார்த்து திருந்தவே இல்லை, கடைசி இருந்தது அவர். இதே மாதிரி வாஷ் பண்ணிட்டுருக்கிறாங்க. இவர் ஏதோ மனசை வச்சுட்டு இருக்கிறாரு, இதை காட்டாத வரை அவருக்கு நில கொள்ள மாட்டார் அப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டான். சரி வாங்க காட்டு, நான் யாருன்னு காட்டு. அதான் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்கள் மனசு என்ன உலகம் எனக்கு. அதுக்காக வேறு விஷயம் காட்டினவங்களுக்கு தகச்சத்தை காட்டினேன், அதில் நீங்கள் திருப்தி அடையலை. அப்போ 53:17 16:17 காட்டினேன், அதுலேயும் நீங்கள் திருப்தி அடையவில்லை. மகத்தான மிகப்பெரும் ஆயத்துக்கெல்லாம் அவங்க காட்டினேன். 53:17 மாசால் பசர் ஒமாத்தா லக்கத்ரா மின் ஆயாத்தி ரப்பில் குப்ரா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஆயத்துக்களை காட்டினேன், அதிலையும் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இப்போ நான் சொல்கிற குரான் கிடையாது, இப்போ நான் பேசுகிற பேச்சு குரான் கிடையாது. எப்படி நான் பேசுகிறேன், நான் பேசி நம்பவே அது விஷயம் வேறு. இப்போ நான் பேசுகிற குரான் கிடையாது. பார்த்துக்கிறங்கப்பா எப்படி ஓன்னு பார்த்துக்கிறங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கன்னு பார்த்துக்கிறங்க. சரி, அக்ஸாவில் ஓர் இரவில் அழைத்து சென்றான். அவர் ஆசையெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த சுற்றெல்லைகளை நாம் பாக்கியமுடையதாக ஆக்கியிருக்கின்றோம். என்ன மாதிரி தரஜால போகிறாங்க அவங்க. இந்த 7 வானங்களும் பூமியும் அனைத்து படைப்புகளும் அனைத்தும் நிற்குது. இப்போ பெரிய கஸ்ட்டு வர்றாருப்பா அல்லாவை பார்க்கறதுக்கு, அல்லாவை அறிவதற்கு பெரிய கஸ்ட். விருந்தாளி வர்றாரு, அல்லாஹ் கூப்பிட்டு வர்ற. அப்பேற்பட்ட விருந்தாளியை பார்க்கறதுக்கு 7 வானங்களும் பூமியும் படைத்த படைப்புகள் அனைத்தும் சுத்தி நிற்குதுங்க. சுற்றலைகளை பாக்கியமாக்கி இருக்கின்றோம், பெரியவராக வர்றாங்க, பார்த்துங்க ஜாக்கிரந்துக்கிறங்க அப்படின்ட்டு படைத்த படைப்புகள் எல்லாம் நிற்கிது. இப்போ யாருன்னு பார்த்தோம், என்ன செய்யப்பான்னு பார்த்தோன்னு சுற்றலை பாக்கியமுடையதாக ஆக்கியுள்ளோம். அப்புறம் கடைசியில் நம்முடைய உண்மைகளை அவருக்கு காண்பிப்பதற்காக, நம்முடைய உண்மைகளை அனைத்தையும் அவருக்கு காண்பிப்பதற்காக, என்னை பற்றிய முழு உண்மை, நான் யார், எப்படிப்பட்டவன். லம் எலித் வலம் யூலத், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 4 ஆயத்தை எனக்கு காட்டிடுறம்பா. இதுக்காக தான் நீ நிற்கிற, நல்லா தெரியும் எனக்கு. அதற்காக பல விஷயங்கள் காட்டினேன், நீ எதிலும் திருப்தி அடையவில்லை, நான் காட்டுறவன்.
அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்கிறான் ஆண்டவன்? நிச்சயமாக அவன் செவியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். இதை தான் அவன் காட்டுறாங்க ஆண்டவன். நிச்சயமாக நான் செவியுறுவோனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றேன். ஒரு செகண்ட்ல அல்லாஹ்வோட இணைஞ்சு, நல்லா பார்த்துங்க, அந்த நபி அல்லாஹ்வுடன் டோட்டலாக இணைஞ்சு இப்போ அல்லாஹ் எப்படி உலகத்தெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கானோ, யாரோட பேச்சு சத்தம் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றானோ, அதே மாதிரி ஒரு செகண்ட்ல உலகத்து விஷயம் அனைத்தையும் பார்த்து விட்டார். என்னென்ன பேசுறாங்க, என்ன அனைத்து சப்தத்தையும் கேட்டு விட்டார். அல்லாஹ் கேட்பதை போல் முழுமையாக அறிந்து கொண்டார். அப்புறம் அவர் வெளியெடுத்துட்டான். இதான் பண்ணான். அந்த விஷயத்தை முழுமையாக அறிந்து கொண்டார். இது அவர் கேட்ட கேள்வி, அனைத்து கேள்விக்கும் விடை கிடைத்து விட்டது. எப்படி வந்தான், எப்போ வந்தான்னு கொஞ்சம் பேசணும்ல, எவ்வளோ காலம் இருக்கிறான், எங்கேருந்து வந்தான் பேசணும்ல, எல்லாத்துக்கும் அழகான விடை கிடைத்து விட்டு இறைவன் நீதான் அல்லாஹ்வா என்பதை உண்மையாக உணர்ந்து கொண்டார் நபி முஹம்மத் அவர்கள். இதான்ப்பா அல்லாஹ் அறிந்த விஷயம். அவர் பார்த்துக்கிறங்க, கதை மாதிரி சொல்லிட்டேன். இது சிந்தனை சக்தி உக்கச்சக்கம் நிறைஞ்சிருக்குது. இதை நீங்கள் இன்னமே நீங்கள் மேன்மைப்படுத்தணும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக கதை மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையை கதை மாதிரி சொல்லிட்டேன். ஒரு செகண்டில் அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ இப்போ அந்த நிலையில் போயிட்டு அவர் ஒரு செகண்டில் உலகத்தை பூரா பார்த்துட்டாரு. உலகம் நடக்க விஷயங்கள், சப்தங்கள் என்ன எல்லாத்தையும் கேட்டார். அல்லாஹ் எப்படி செவியுறுவனும் பார்வையுறுவனுமாக இருக்கிறான்னு சொன்னான்னா அதே விஷயத்தை முழுமையாக அவர் உணர்ந்தார். நீதான் அல்லாஹ்வா என்பதை மனப்பூர்வம் புரிந்து கொண்டார். அல்லாஹ் வெளியிட்டார். போங்க நபியே, உங்கள் ஆசை நிறைவேறிச்சா? சரி. இப்படியாக படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் நல்ல ஆசையோட விருப்பத்தோடு இருந்தால் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் உங்கள் முயற்சி இந்த மாதிரி இப்போ நான் பேசுகிற மாதிரி போயிட்டு இருந்தா நான் உங்களுக்கு வேகமாக நிறைய சொல்லலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த விஷயத்தை இன்னும் யாரும் வரல, வாங்க மெதுவாக வாங்க, அவசரப்படாதீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு ஒரு கதை உண்மையை தான் சரத்தை விட சொல்லிடுறேன், கேட்டுக்கிறேங்க, பார்த்துக்கிட்டு வாங்க. சரி, அடுத்த ஆயத்து படிங்கம்மா. 3வது சூரா 180. அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவ்வாறன்று அது அவர்களுக்கு தீங்குதான். அவர்கள் உலோபத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும். வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்தும் அனந்தர பாத்தியத்தை அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அறிகிறான். நீங்கள் பணத்தை சம்பாதிக்க சேர்த்து வைக்கிறீங்க, உலோபித்தனம் செய்யாது. கஞ்சத்தனம், இந்த கஞ்சத்தனம் சேர்த்து வைக்கிறது தான் நம்ம நல்லதுப்பா. ஒருக்கா என்ன செய்யாதீங்கப்பா, ரொம்ப தப்பான காரியம்ப்பா. பணத்தை சேர்த்து வச்சுக்கணும், நாளைக்கு அவன் பிள்ளைகளை உதவி செய்யும் நினச்சிடாதீங்க. நீங்கள் இருக்கும்போதே பணம் போயிடும், அல்ல பணம் இருக்கும்போது நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி நிலை தான் அந்த உலக நிலை. அதனால் உலோபித்தனம் செய்வது, கஞ்சத்தனம் செய்வது அவருக்கு நல்லது என்று நினைத்திட வேண்டாம். இந்த சேர்த்து வச்ச பணம், நகை எல்லாத்தையும் அவர் அரிகண்டமாக கழுத்தில் போடப்படும். நெருப்பால் செய்யப்பட்ட செயினும் சங்கிலி அரிகண்டமும் கழுத்தில் போடப்படும் ஆனவன் இந்த உலோபித்தனம் கஞ்சத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இவ்வாறு சொல்லுகின்றார். இப்போ இன்ஷா பேசினில்லாஹி அடுத்த வாரம் பார்ப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது இனி நீங்கள் செயல்படும் முறை, ஓதுகிற முறை, சிந்தனை செய்யும் முறையெல்லாம் ஒழுங்காக மாற்றணும், வேகமாக மாற்றணும், அப்கிரேட் பண்ணணும், மாற்றிக்கிட்டே போகணும். அது சும்மா படிச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சி அர்த்தம் கண்டுபிடிச்சி இப்படிலாம்
கறிக்கு ஏட்டுக்கறி கதைக்கு ஒரு மாதிரி இது வேண்டாம். நீங்கள் ஓத முறை இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு எதை பற்றி சொன்னேன், புக்கில் இருக்குது, புக்கு படிப்ப சொன்னேன்னா இல்லையா? நல்லா ஆரம்பித்தாலும் சொன்னேன். உங்களுக்கு புரியும்படியே சொல்ல புரியும்படி சொல்லிட்டேன். அவளுக்கு புரியும்படி சொல்லுவாயாக சொன்னால் புரியும்படி சொல்லிட்டேன். இன்னும் அதை விட ஒன்று எலிகென்ட் ஒன்று அழகான முறையில் சொல்லலாம். இப்போ இதுவரை உங்களுக்கு போதும். இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் விளக்கங்கள் அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் வருவீங்கப்பா, வருவீங்க, இங்கே முழுமை இறங்கிட்டீங்க. அல்லாஹ் கிருபை கொண்டு அல்லாஹ் உங்கள் முயற்சிக்கு நிச்சய கூலியை தருவான். அதுக்காக எந்த கவலையும் படாதீங்க. நீங்கள் பாட்டு ஓதிக்கிட்டு ஒவ்வொரு நாள் அவன் பக்கம் நெருங்கிறதுக்கு ஓடியே போய் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக அடிமையடியாக கிட்ட நெருங்கிட்டே அல்லாஹ் நெருங்கிட்டே வரும். அதை செய்யணும். அது நின்று கூடாது. சும்மா ஓதுறது எழுதுறது பேச்சு வச்சுக்கூடாது. சிந்தனை செஞ்சு இப்போ நான் பேசுகிற மாதிரி இதை விட அழகான முறையில் பேசுங்க, சொல்லுங்க, எழுதுங்க. மக்கள் கேட்குற உங்களை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுட்டு நல்லா இருக்கிறவங்க பேசுனில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடித்துக்குள்ள ஹஸ்பன் அல்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம்.